ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அப்படியானால் அந்த கல்யாண நாளில் நாம் பங்கு பெறுகிற மணவாட்டியாய் நாம் இருக்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சபையாரை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் ஐயா உள்ளே வந்திருக்கிறோம்னு சொல்லுவீங்க. எங்களை பார்த்து சொல்கிறீங்க. ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க அப்படிங்க. ஆனால் என் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு அந்த கேரண்டி நமக்குள்ள வரணும்னா நமக்கே தெரியும், நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியும். கர்த்தர் நல்லவர். அந்த கட்டளையின்படி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளமே நம்மை பார்த்து சொல்லும், நீ தவறு செய்கிறாய் அப்படின்னு. இந்த தவறை நாம் துணிகரமாக செய்து கொண்டு இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போவோமானால் நாம் முடிவில் ஏமாற்றம் அடைகிறவர்களாக இருப்போம். இதில் தான் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நெடுநாளாய் சில காரியங்கள் நடக்கலாம். ஆண்டவரை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அது வாசல் திறக்கிறது அவர்களுக்கு. நல்லது. வாசல் திறந்த பிறகு அறிய வேண்டிய சத்தியத்தை அறிந்து நாம் குணப்பட்டு மேலே போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன். அப்போ அந்த ருசிக்கிறது என்னன்னு கேட்டா, கர்த்தர் இந்த வாசலை திறக்கிறார். அதற்காக நன்றி சொல்லணும். திறந்தாருங்கிறதுக்காக நாம் மனம் போன போக்கில் நாம் போக முடியாது. அப்படி மனம் போன போக்கில் போவோமானால் கடைசி நாளில் நாம் அங்கே இருப்போமா இல்லையாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறும். திருச்சபைக்கு இது ஒரு கடினமான பாடம், லேசான பாடம் கிடையாது. ஆனால் இது கடினமான பாடம் தான் நமக்கு மருந்து. ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். முள்முடி சூட்டிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து சிவப்பான அங்கியை போட்டு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி யூதருக்கு ராஜாவேன்னு சொல்லி எள்ளி நகைத்த போது அவர் தேவனை நோக்கி கூப்பிடவே இல்லை. என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறீர்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. என்னுடைய சரீரத்தை பாருங்க, இதுக்காகவா நான் இப்படி இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே, அப்படி ஒன்றுமே அவர் சொல்லவே இல்லை. சிலுவையில் போய் உலகத்தாருடைய பாவங்கள் தேவனுக்கும் அவருக்கும் நடுவாக நின்ற பொழுது இருட்டாய் விட்டது. அவருடைய பிரசன்னத்தை அவர் இழந்து போனார். ஒரு செகண்ட் அவருடைய பிரசன்னத்தை இழந்து அவரால் வாழ முடியல. அது நிமித்தம் கூக்குரல் போட்டார். அந்த லாஸ்ட் மினிட் டெத் அவர் டேஸ்ட் பண்ணக்கூடாதான். இவன் எவ்வளவு போராடலாம், 99 வரைக்கும் போராடுவான். ஆனா 100ங்கிறது நம் தேவனுடைய கர்த்தருடைய எண்ணது. his 100 will come. ஆகவே 98ல விழுகிறவன் இருப்பான், 60ல விழுகிறவன் இருப்பான். இதுக்கு மேல என்னால முடியாது, 40லே விழுகிறவன் இருப்பான். சோதனைக்காரன் 99 வரைக்கும் வருவான். விழுவானான் பாப்பமேன்ட்டு. ஒரு புஸ்தகத்துக்கு முதல் அதிகாரம் இருக்குமானால் 42வது அதிகாரமும் இருந்தே ஆகணும். ஒரு முகவரை என்று ஒன்று இருக்குமானால் ஒரு முடிவுரை என்று இருக்கும். அவன் சகித்தான். அவனுடைய பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, தேவனுடைய செய்கையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னவர் 99 வரைக்கும் போராடி பார்த்து கை விட்டான். 100 என்கிற எண்ணோடு கர்த்தர் வந்தார். அவர் வரும்பொழுது 2 மடங்கோடு வருவாராம். 2 மடங்கோடு வருவார். ஆகவே 99 வருகிற வரைக்கும் இவனை கண்டு நாம் மிரளுகிற பிள்ளைகள் அல்ல. அப்படி நாம் தீர்மானம் எடுத்தால் 100ங்கிற நம்பர் நமக்கு வந்தே ஆகும். என்னதான் நடந்தாலும் பிரச்சனை இத்தோட நின்று போச்சு, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா சிரிச்சு சுகமா கிக்கின்னு இருப்போம்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் சோதனைக்காரன் வந்து சமாதானத்தை கெடுத்துருவான், சந்தோஷத்தை கெடுத்துருவான். அலர்ட்டா நம்ம எப்போதுமே இருக்க. அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. ஆனால் சத்திய பாதையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் பொழுது நமக்கு மேலே அபாண்டமான பழிகளை போட்டு நம்ம பேரை நார பண்ணி கெடுத்து போடுவார்களானால் அது நீ போகையில் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய சிலுவை. அது ஆண்டவர் நம்மோடு பேசின ஒரு காரியம், ஆதாம் ஏவாளை
தேவன் மணந்து கொண்டார். அந்த காரியத்திலிருந்து அவன் பிரித்தான். தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து மனுபுத்திரர்களை பிரித்தான். பிரித்த தேவன் போகட்டும் என்று சொல்லி விட்டு விடாமல், அப்படிதானே, போகட்டும் என்று சொல்லி விட்டு விடாமல் அந்த ஆதாமிலிருந்து வரக்கூடிய சந்ததி சந்ததியாய் நரகத்திலே தள்ளப்படும் என்பதை தேவன் கருத்திலே கொண்டு, அல்லேலூயா, அவர் மறுபடியுமாய் பரத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு தம்முடைய திரு இரத்தத்தை சிந்தி நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து கொண்டு மறுபடியுமாக அவரிடத்தில் நம்மை சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்ட பிறகு சத்திரத்திலே நம்மை சேர்த்து பராமரித்து அவர் வருமளவும் நம்மை காப்பாற்றி வருகிறார். ஒரு நாள் வரும், நம் ஆத்தும நேசர், நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் மறுபடியும் இந்த பூமிக்கு மேகத்திலே வந்து, மேகங்களில் வந்து எக்கால சத்தம் தொனிக்கையில் சபை மறுரூபமாகி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மறுரூபமாகி முகமுகமாய் அவரை பார்ப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அப்போது பரலோகத்திற்கு சென்ற பிறகு ஒரு கல்யாணம் உண்டு என்பதை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அப்படியானால் அந்த கல்யாண நாளில் நாம் பங்கு பெறுகிற மணவாட்டியாய் நாம் இருக்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்று நமக்கு பலருக்கு கனம் இல்லை, பலருடைய முகங்கள் வாடிப்போய் இருக்கிறது. எல்லாருடைய முகங்களும் இன்றைக்கு வாடிப்போய்த்தான் இருக்கிறது. உலக கவலைகள், உலக பாரங்கள், பலவிதமான சோதனைகள், வேதனைகள், எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நாள் ஒன்று வெகு சீக்கிரம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நாளில் இனி அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. தேவனே நம்முடைய கண்ணீரை துடைப்பார் என்று எழுதியிருக்கிறது. அந்த நாளுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளை ஒருவரும் அடையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லையாம். எதனால் பிரவேசிக்கவில்லை என்று ஒரு 4 காரணங்களை எபிரேயாக்கியோன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான். அவர்கள் அவிசுவாசத்தினால் இருந்தபடினால் பிரவேசிக்கவில்லை, அவர்கள் முறுமுறுத்தபடினால் பிரவேசிக்கவில்லை. அவர்கள் இப்படி சொல்லி ஒரு 3, 4 ஆகிய 2 அதிகாரங்களிலே ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறது. அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இன்று இந்த காலை வேளையில் அல்லேலூயா, பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே அல்லேலூயா நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் நாம் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? கர்த்தர் கொடுத்த பதில், அழிந்து போகிற வஸ்துக்களை, அழிந்து போகிற வஸ்துக்களால் தான் மீட்க முடியும். ஒரு நிலத்தை வாங்க வேண்டுமானால் நம்மிடத்தில் நகை இருந்தால் நகையை விற்று நிலத்தை வாங்கலாம். ஆனால் 2மே அழிந்து போகும். நிலமும் அழிந்து போகும், நகையும் அழிந்து போகும். அது பரலோகத்துக்கு வராது. ஆனால் நம்முடைய ஆத்மாவோ அழிவில்லாத ஆத்மா. இந்த அழிவில்லாத ஆத்மா அழிந்து போகிற பொன்னினாலே அது மீட்கப்பட முடியுமா? அது முடியாத காரியம். ஆகவே அழியாத பொருளாகிய கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. அழிந்து போகிறதை வைத்து அழிந்து போகிறதை சம்பாதிக்கலாம். அழியாததை வைத்து அழியாததை சம்பாதிக்க வேண்டாம்.
அதனால தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மீன் பிடிக்கிறவனாய் இருந்தாலும் தேவ ஞானத்தில் பரிசுத்த ஆவியானவர் அருளின ஞானத்தில் அவன் பேசுகிறான். என்ன அழகாய் பேசினான் பாருங்கள். நம்மால் எவ்வளவோ படித்திருக்கிறவர்கள் நம் மத்தியில் உண்டு, இருந்தாலும் நாம் அப்படி பேச முடியாதே. நமக்கு அது உதிக்கலையே. அல்லேலூயா. ஒரு மீன்பிடிப்புக்காரன், அன்றைக்கு டெக்னாலஜி இல்லாத ஒரு மீன்பிடிப்புக்காரனுக்கு இந்த ரகசியம் எப்படி வெளிப்பட்டது? அழிந்து போகிற பொருளை அழிந்து போகிற பொருளினால் வாங்கலாம், அழியாத பொருளை அழிந்து போகிற பொருளினால் எப்படி வாங்க முடியும்? அது அழியாத பொருள்னால வாங்க முடியும். அந்த அழியாத பொருள் உலகத்தில் கிடைக்குமா? கிடைச்சா போய் வாங்கிக்கலாம். உலகத்தில் கிடைக்கல. உலகத்தில் கிடைக்காத பொருள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மாசில்லாத தூய கல்வாரி ரத்தம். அல்லேலூயா. ஆகையினாலே முன்னே தூரமாக இருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இதை நாம் முதலாவது புரிந்து கொண்டு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், அவள் பரலோகத்தில் வந்து சேர வேண்டுமானால், அல்லேலூயா, ஒரு 7 விதமான காஸ்பல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வைத்திருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். மேப்பூச்சாய் எல்லாம் மேலோட்டமாய் நாம் ஆராதித்து போவோமானால் உள்ளான ரகசியங்களை நாம் அறியாமல் அவருக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும். இன்று நாம் உள் ரகசியங்களை அறிந்தவர்களாய் தேவனுக்கு ஹல்லேலூயா ஒழுங்கும் கிரமமாய் நீதியாய் அவரை சேவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற அது அழகு, ஆராதனை அழகு. ஆமேன். ஹல்லேலூயா. காஸ்பல் டேர்ம்ஸ் ஆர் irrevocable. Gospel terms cannot be changed. அவர் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வைத்திருக்கிறார். இவைகளுக்கு உடன்பட்டவர்கள் நிச்சயமாய் பரலோகத்தில் கால் எடுத்து வைப்பார்கள். அப்போ இதுக்கு உடன்பட வேண்டுமானால் அவைகள் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியாட்டினா எப்படி நம்ம கால் எடுத்து அவைகளை கடைபிடிக்க முடியும்? அது தெரியாதபடிக்கு தேவன் மறைக்கவில்லையே. அல்லேலூயா. அவைகளை அறியும்படிக்கு எழுதி கொடுத்தாரே. அப்படியானால் பார்க்கக்கூடிய கடமை நம்முடையது. ஆமேன். கற்றுக்கொள்ளலாமா? இன்றைக்கு சேர்ந்து கற்றுக்கொள்ளலாமா? மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று எழுதியிருக்கிறது. Then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. And follow me. யாரை பார்த்து சொல்லுகிற? உலகத்தில் இருக்கிற பொதுமக்களை பார்த்து சொல்லல, சீஷர்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு சபையாரை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் ஐயா உள்ளே வந்திருக்கிறோம்னு சொல்லுவீங்க. எங்களை பார்த்து சொல்கிறீங்க. ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க அம்பிங்க. ஆனால் என் இயேசு சொன்ன வார்த்தை பாருங்கள், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன? அவர்கள் எஜமானுடைய அடிச்சுவடுகள், தன்னுடைய மாஸ்டருடைய அடிச்சுவடுகளில் அவர்கள் கால் வைத்து பிரயாணம் பண்ணக்கூடிய மக்கள் சீஷர்கள். இந்த சீஷனுக்கு தேவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு கட்டளையிட்ட, ஒரு மனுஷனுக்கு தேவன் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை எப்படி கொடுத்தார்? ஒருவனை சீஷன் ஆக்கி, சீஷன் ஆன பிறகு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. சீஷன் ஆக்கின பிறகு ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். இன்னைக்கு இதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய காலங்கள் இல்லை. ஸோ சேட், தேர் வெரி 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 சேட் மொமெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னங்கிறத வலியுறுத்தி நம்ம சொன்னால் ஒழுங்காக ஞானஸ்நானம் எடுப்போம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னா, நம்முடைய அபிப்பிராயங்கள் படி நாம் ஞானஸ்நானம் எடுப்போம். ஞானஸ்நானம் எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அவருடைய கண்டிஷன் என்ன? மேக் தம் மை டிசைபிள்ஸ் என்று சொன்னார். டிசைபிள் என்று சொல்லும்போது the law of discipleship is laid down before them. சீஷத்துவத்தின் சட்ட திட்டங்கள்
ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. திஸ் இஸ் வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம், ஆனால் குறித்த நேரத்துக்குள்ளாக. சீஷத்துவத்தின் சட்ட திட்டங்கள் ஒரு மனுஷனுக்கு தேர் ஆஃபர்ட், கொடுக்கப்படுகிறது. ரீட் இட், படித்து பார், புரிந்து கொண்டு பார். அதுக்கப்புறம் படித்து புரிந்து நீ அதை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு மன விருப்பம் இருந்தால் கையெழுத்து போடு. எந்த ஒரு லெட்டருமே நம்ம கொடுக்குறோன்னா பிளைண்டாக வெறும் பேப்பரில் கையெழுத்து போடுன்னா யார் போடுவா? அல்லது படிக்காமல் கையெழுத்து போடுன்னா போட மாட்டாங்களே. யூ ரீட் இட். நான் படிக்காமல் கையெழுத்து போட்டேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தி லா ஆஃப் டிசைபிள்ஷிப் இஸ் laid down before every person. பொதுமக்களை பார்த்து அவர் சொல்லலை, சீஷர்கள் ஆன பிறகு அவரை பின்பற்றி நடந்து வரக்கூடிய மக்களுக்கு the law is given. சீஷத்துவத்தின் அப்ப சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இத்தனை பேர் நீங்க சீஷர்களா இருக்கீங்களே, நானாக இருந்தால் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சபையாராக இருந்தால், இந்த சபையாக இருந்தால் எப்போவுமே சபையாரை பார்த்து ஒரு பாஸ்டர் மகிழ்கிறது நியாயம். என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு நல்ல சபை, நல்ல ஆராதிக்க வரக்கூடிய ஜனங்கள் மேலே பாஸ்டருடைய பாசம் எப்பவும் வரத்தான் செய்யும். என் ஆண்டவர் அந்த நாட்களில் அவரோடு இருக்கக்கூடிய சீஷருடைய தொகையே கொஞ்சம், அதுவே கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் வேற சட்டத்திட்டங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு கையெழுத்து போடுவியா பாருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோசிங்க. நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவோமே, பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சபைகள் பெருசு பெருசாக இருக்குது எல்லா இடத்துலையுமே, சந்தோஷம். அன்னைக்கு இயேசுவோடு கூட இருந்த மக்கள், சீஷர்கள் தொகை நிச்சயமாக கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்தில் கொண்டு போய் ஒருத்தன் என் பின்னால் வரணும்னு விரும்புனா இப்பவுமே சொல்லி, இல்லாட்டினா ஓடிப்போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, அவர் தன்னுடைய காஸ்பல் டிமாண்டுன்னு ஒன்று வைக்கிறார் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு போகிற அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒரு மனுஷன் மனப்பூர்வமாய் சம்மதித்தால் அவன் அவர் பின்னே செல்லுவான். ஃபாலோ மீன்னு சொன்னார்ல, ஆமென். ஃபாலோ மீன்னு சொன்னார்ல. இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபாலோ கிரைஸ்ட். நாட் எவ்ரி ஒன் வில் ஃபாலோ கிரைஸ்ட். People may follow men. மனுஷர்களை பின்பற்றி போகலாம். தங்களுக்கு வசதியாக இருந்தால் மனுஷர்களை பின்பற்றி போவார்கள். தங்களுக்கு சாதகமாக இருந்தால் பின்பற்றி போவார்கள். சாதகம் இல்லாவிட்டால் கட் பண்ணி போடுவார்கள். அதுதானே நடக்கும் உலகத்தில். நமக்கு ஒத்து வந்தால் அவங்களை ஏற்றுக்கொள்வோம், நமக்கு ஒத்து வரலைன்னா கட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதுதானே உலகம். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் அது செல்லாது என்பதை நான் வேதத்திலிருந்து அறிகிறேன். நாமும் இப்பொழுது வேதத்திலிருந்து அறிகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் the gospel is placing some demand before the person and he has to decide whether he will agree to it or not. And if he doesn't agree, well, he can make his choice and go away. But if he agrees at any cost, only he will follow Christ. அவன் மாத்திரம் இயேசுவை பின்தொடர்வான். இட்ஸ் an open document. ஹல்லேலூயா. பின்பற்றி வர விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு. Like a sheep that follows the shepherd, like a soldier, a battalion following the captain of the army, அதுபோல என் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய, ஃபாலோ பண்ணக்கூடிய திருச்சபையின் மக்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
உள்ள வந்தது. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது. நல்ல வேளை நீங்கள் வாயை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ குறுகினதாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த கேட்டுக்கு போகிற வாசல் கொஞ்ச காலம் குறுகின வாசல் சாதகமாக இருந்தால் குறுகினதாக இருக்கட்டும், சாதகம் இல்லைன்னா நமக்கு செட் ஆகலைன்னா நேராக விரிவான வாசலுக்கு போகும்னு சொல்ல, அப்படி ஒரு நோக்கத்தோடு ஒருவன் இருந்தால் அவன் போய் சேர முடியாது. அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்ததுக்கு அப்புறம் அல்லேலூயா அந்த பாதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். The way to life is very straight. நேரா இருக்கும். வாசல் குறுகினது, ஆனா பாதையோ அதற்கு பிறகு ஸ்ட்ரெயிட். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விசாலமான பாதையிலிருந்து, அதுக்கான ஸ்டடி நான் பிறகு எடுக்கிறேன், விசாலமான பாதையிலிருந்து குறுகின பாதைக்குள்ளாகத்தான் வந்திருக்கிறோமே ஒழிய நாம் இன்னும் பரலோகத்தை சேரவில்லை. அப்படியானால் அதற்கு பிறகு ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் ஒன்று இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. அந்த பாதையில் நாம் ஓட வேண்டும். அது ஓடுவதற்காக நமக்கு தேவன் கொடுக்கிற அப்பியாசங்கள். உள்ள வந்துட்டோன்னே எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு இல்லை. யூ ஹாவ் எ லாங் வே டு கோ. அந்த பாதை வழியாய் நாம் போக வேண்டி இருக்கிறது. அதுக்கான காரியங்களை நான் பிறகு சொல்லுகிறேன். இது சுருக்கமாக உள்ளே வந்ததுனால அதை சொன்னேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, டு என்டர் இன்டு காட்ஸ் கிங்டம் இஸ் நாட் ஈஸி. பயத்தை உருவாக்குகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது தேவன் சொன்னதான சத்தியம். அது அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவன் அதிலே போவான். Gospel is placing certain demand. அந்த டிமாண்டுக்கு கடைசி வரைக்கும் எஸ் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இதிலே அநேகர், இந்த வனாந்தர வாழ்க்கையிலே அநேகர் அந்த டிமாண்டிலிருந்து வழி விலகியும் போவார்கள். வழி விலகி போவார்கள். God is not after people who will not abide with his law till the very end. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். அதுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காஸ்பல் டிமாண்டை ஏற்றுக்கொண்டு அதில் கையெழுத்திட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் பார்க்காமல் இயேசுவின் பின்னே ஃபாலோ பண்ணி, வெறும் பாட்டு மாத்திரம் அல்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் வெறும் பாட்டல்ல, அவர் செய்கையில் இதை காட்டி கடைசி வரைக்கும் போகக்கூடிய ஒரு கும்பல் இருக்கும் என்று என் ஆண்டவருடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாளானது அதை விளங்க பண்ண, நாளானது அந்த முடிவை வெளியிலே தெரிவிக்கும். ஹல்லேலூயா. இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்த முடிவு வெளியிலே தெரியும் பொழுது அந்த பட்டியலில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன பாக்கியம்! இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னவர், முடிந்தது என்று சொன்னவர், நாமும் அதைத்தான் சொல்லுவோம். அப்பா, கடைசி வரைக்கும் நிலை நின்று முடிந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெஸ்ட் கிடையாது, நமக்கு சோதனைகள் இல்லை, வேதனைகளும் இல்லை. அது வரைக்கும் கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், வேதம் சொல்லுகிறது, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிப்பதற்காக
அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி கொண்டது. கிருபை எதுக்கு நமக்கு உதவுதுன்னா, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு காஸ்பல் டிமாண்டை நாம் திருப்திப்படுத்தி செல்வதற்காக அவருடைய கிரேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனத்தில் பவுலடிகள் சொல்லுகிறது போல, தேவனுடைய கிருபையை நாங்கள் விருதாவாக்கவில்லை என்று சொல்லுகிறான். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொன்னா, you have signed the gospel demand document. ஹல்லேலூயா. அந்த காஸ்பல் சுவிசேஷம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் அடங்கிய அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணினது நிமித்தம் சத்திரத்தில் சேர்க்கப்பட்டீர்கள். கொஞ்சம் கஷ்டமான உபதேசம் தான், கஷ்டமான இந்த ஆண்டவருடைய காரியங்கள் எப்பவும் கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். அது ஈஸியாக இருக்கு, சுலபமாக எப்பவும் இருக்காது. ஆனால் அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி வந்துட்டா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இனி வரக்கூடிய மகிமை பெரிதாக இருக்கும். ஆமேன். அதனால தான் நிறைய பேர் இப்படிப்பட்ட இந்த காஸ்பல் டிமாண்டை கேட்கிறதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குமா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதான்னு நிறைய பேர் காத்திருப்பார்கள். அதல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்காத நாள் எது? நாம் பெறாத ஆசீர்வாதங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு ஒரு நல்ல வீடு தரலையா? கேட்டதை காட்டிலும் அதிகமாக தானே தந்திருக்கிறாரு. என்னென்ன ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்துட்டா பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாயத்திறந்து சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கி போட்டு குத்த வச்சுட்டு உட்காந்துருந்தா எப்படி? என்னங்க, வாகனங்கள் தரவில்லையா? சம்பளங்கள் தரவில்லையா? என்ன குறைச்சல்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னால் தான் நமக்கு எல்லா குறைச்சலும் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தேவன் ஆசீர்வதிக்கவில்லையோ? அதற்கான வழிவாசல்களை திறக்கவில்லையோ? இதை செய்த தேவன் அதை ஒரு பொருட்டாக தேவன் இந்த பூமியில் எண்ணலை. எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் உள்ளான சத்தியத்தை விட்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிருமேன்ட்டு அதெல்லாம் கவலைப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய கவலை அதாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்படியானால் இப்படி கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, அவருடைய எண்ணங்கள் எப்படியோ இவர்களுடைய எண்ணங்களும் அப்படியே இருக்கும். அவருடைய கண் பார்வை எப்படியோ இவர்களுடைய கண் பார்வையும் அப்படியே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று நான் வேதத்திலிருந்து புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கடினமான ஒரு வாழ்க்கை. இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் நாட் ஈஸி. நம்முடைய மாம்சமும் மனசும் நாம் விரும்பினதை செய்ய தூண்டும், அதை வழிநடத்தும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்டு வந்து அவர் சொன்ன அந்த டிமாண்டை நாம் பூர்த்தி செய்வதற்கு கடினமான வாழ்க்கை. அதற்கான ஒரு விலைக்கிரயத்தை நாம் செலுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்காக சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இஃப் யூ ஆர் ரெடி, இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீஷர்கள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டங்கிறது ஒரு சூழ்நிலை இல்லை. இருக்கக்கூடிய கொஞ்சம் சீஷர்களை பார்த்து ஆர் யூ ரெடி, இஃப் நாட் ஐ எம் சாரின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து ராஜா சொன்னதான சில உபதேசங்களின் நிமித்தம் அநேகர் ஓடி போய் விட்டாங்கன்னு போட்டிருக்குது. அவரை விட்டு ஓடிட்டாங்க. அவர் அதை குறித்து ஏதாவது கவலைப்பட்டாரோ? அவர் கவலைப்பட்டதாகவே தெரியலையே. கடைசியில் சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னோடு கூடவே நீங்கள் எப்போதும் இருக்கிறீங்க, நீங்களும் போயிடுறதுக்கு மனசாக இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ தான் முந்திரி கொட்டை ஒருத்தன் வந்து சொல்கிறான், பாருங்க, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம்னா கொஞ்சம் நல்ல பாராட்டினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார்ப்பா, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு சொல்லலைன்னா அடுத்த நிமிஷம் பிசாசு உள்ள புகுந்துட்டான். கொஞ்சம் பாராட்டிட முடியாதே, அடுத்த நிமிஷம் அவன் உள்ள புகுந்து அந்த கதை வேற, நம்ம விட்டுருவோம். ஆனால் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும், ஹல்லேலூயா,
அவரை விட்டு விலகாத ஒரு கும்பல் அவருக்கு உண்டு என்பதை நான் அறிகிறேன். ஆமேன். நீங்க அதை நம்புறீங்களா? அந்த கும்பல்ல, அந்த பட்டியல்ல நாம் இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்க வேண்டும். தெய்வமே, அந்த பட்டியல்ல நான் இருக்க வேணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்படியானால் ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகளை பெற்றவர்களும் இவர்களே. கொஞ்சம் ஆர்குமெண்ட்டாகவே போகும், வாக்குவாதமாகவே போகும். நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள் என்ன? அப்போ இவர்களுக்கு என்ன வித்தியாசமாக பிறந்தாங்களா என்ன? இந்த உலகத்தில் வேற்று கிரகத்திலேருந்து ஓடி வந்துட்டாங்களா என்ன? அப்போ நமக்கு வரக்கூடிய, மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனைகள் இவர்களுக்கும் வந்தது. இருந்தாலும் there is a gospel demand. கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இதை நினச்சி பார்க்கும்போது, எப்பா நம்மெல்லாம் கையெழுத்து போட்டு உண்மையாக உருப்படியாவா இருந்தோம் இவ்வளோ நாள்? இருந்தோமா? ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் சொல்லுதே, ஆண்டவரே அப்போ இவங்க ஒருத்தங்க ஒரு கும்பல் செஞ்சு காட்டியிருக்காங்களே. இப்போ இந்த ஆர்குமெண்ட் எப்படி போகுது? நீங்கள் தான் பேசணும். இன்னி ஆண்டவரே நாங்களும் சைன் பண்ணியிருக்கோம், எனக்கு காஸ்பல் கிடைச்ச போது நானும் சைன் பண்ணலை. அப்போ எதுக்காக சைன் பண்ண? இவர் தான் தேவன் என்பது அதோட விட்டுட்டேனே ஒழிய அதுக்கு பின்னால் நான் எதையும் பார்க்கல. இன்னைக்கு எல்லாருமே புகழ்ந்து சந்தோஷமா அல்லேலூயா சொல்லி சத்தம் போட்டு பெரிய அலப்பறை பண்றது என்ன? இயேசு என் பரிகாரி, இயேசு என் ரட்சகர், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் மெய்ப்பர், இயேசு என் அப்படி எல்லாம். அதுதான் அந்த அந்த சத்தமே ஒழிய நம்முடைய சாட்சிகள்லாம் எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. அப்படித்தானே பார்க்குறோம். எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், எனக்கு ஆண்டவர் சுகம் தந்தார், எனக்கு இதை தந்தார், அதை தந்தார், இதை தந்தார், இயேசு என் ரட்சகர். ஐயா, அது மேலோட்டமா நீ சொல்லுகிற காரியம், அது தப்பு இல்லை. அதுக்கு கீழே ஒன்று இருக்குது, மிக முக்கியமானது இருக்குது, அதை பார்க்க மறக்கிறான். அதனால மேலோட்டமா நம்ம சொல்றது ஒன்று, நம்முடைய உள்ளான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை இன்னொன்று. ஒத்துக்கொள்ள முடியுதா? கஷ்டமா இருக்குதா? அதில் எத்தனை தவறுகள் நம்ம செய்துட்டோம். அப்போ காஸ்பல் டிமாண்டுக்கு கையெழுத்து போட்டோம், ஆனால் அந்த டிமாண்ட் படி செய்கிறதுல தவறி இருக்கிறோம். போட்டோமா? இவங்க ஒரு கும்பல் செஞ்சு காட்டியிருக்காங்களே, அப்படின்னா அதை நீங்கள் பாராட்டுங்க. இப்போ பார்ப்போம். நீங்கள் தான் பாராட்டணும். எப்படி பாராட்டணும்? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு குறித்து எழுதியிருக்குது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். என்ன சொல்ல வர்றீங்க? இவர்கள் தங்களை கரைப்படுத்தாதவர், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இவர்களேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வருமா வராதா? நல்லா சொன்னீங்க பதில். அல்லேலூயா. பெரிய கும்பலாக இருந்தாலும் அதில் ஒரு கும்பலை பார்த்து ஆண்டவர் என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிரித்து சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அதுதான் அந்த பிரித்து சொல்லக்கூடிய கும்பலில் நீங்களும் நானும் இருக்கணுங்கிறது தான் நமக்கு வாசை. அதுதான் நம்ம ஆசை. அல்லேலூயா, ஆமென். சரி, அதுக்கு இருக்கட்டும். கற்புள்ளவர்கள் இவர்களே. எனக்கு உடனே 11:1-2 தான் ஞாபகம் வருது. 2 கொரிந்தியர் 11:1-2 தான் ஞாபகம் வருது. அது என்ன 2 கொரிந்தியர் 11? என் புத்தீனத்தை சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடடா, நான் உங்களை எண்ணி நினைக்கிறதெல்லாம் இப்படி நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது, ஏமாத்தினது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விளக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அழகாய் அப்படி சொல்லுகிறான். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விளக்கப்படுமோ. நீங்கள் டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட்டிருக்கீங்க, காஸ்பல் டேர்ம்ஸுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த கையெழுத்து போட்டதில் நிலைச்சிருப்பீங்களோ இல்லையோ? அப்போஸ்தலனுக்கு பயமாயிருச்சு. அவன் தந்திரசாலி, தந்திர புத்தி உள்ளவன். அவன் எப்படியாவது வந்து
கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று உங்களை விலக்கிடுவானோங்கிற ஒரு பயம் இருக்கு. இவ்வளவு புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீர்களா கலாத்தியரே? ஆவியில ஆரம்பித்த நீங்கள் அப்ப அவரை விட்டு விலக போகிறீர்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பரிசுத்தவான்களுக்கு உண்டு. அப்போ அங்க என்ன சொல்லுகிறார்னா 2வது வசனத்துல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அந்த வார்த்தை இருக்குதா? கற்புள்ள கன்னிகையாக. அப்போ இந்த கற்புள்ள கன்னிகைகள் எங்க போயிருக்கிறாங்கன்னா, இப்போ கொரிந்தில் இருக்கக்கூடிய இந்த கற்புள்ள கன்னிகைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அதை எடுத்து வாசிங்க பார்ப்போம். 14 நாள்ல கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்போ அந்த பவுல் சொன்ன அந்த கற்புள்ளவர்கள் கடைசி வரைக்கும் நின்று வந்துட்டாங்க அங்க. அல்லேலூயா. எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. ஒரு பிரயாணம் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடியும். எப்பவுமே பிரயாணங்கள்லாம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல ஒருத்தன் இருந்தவன் முடியும் போது அவன் இருந்தான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஆரம்பிச்சவன் இன்னும் முடிவில் வந்துட்டான்டான். பாதியில ஓடின மக்கள் ஆளை காணோம்னு சொல்லியிருக்கக்கூடாது. திருச்சபைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். இதுவரைக்கும் நாமும் அல்லேலூயா ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவ கிருபையில நிலை நிற்கிறோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னுடைய ஓட்ட பந்தயம் முடிக்கிற நேரத்தில் நான் காணப்படணும். ஆண்டவர், நான் காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோமை விட்டு புறப்பட்டதான ஜனங்கள், அந்த குடும்பம், 2 பெண் பிள்ளைகள், ஒரு அப்பா ஒரு அம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோவாருக்கு போகிற வழியில் அந்த அம்மா உப்பு தூணா போச்சு. திரும்பி பார்த்து உப்பு தூணா போச்சு. ஜேர்னி முடிக்கும்போது அந்த அம்மாவை காணோம், ஓடிட்டாங்க. பாதி பேரை காணோங்கிற மாதிரி. கடைசியில் அப்பாவும் பிள்ளைகளும் தான். அதுவும் நல்ல ஒரு சாட்சியாக அமையலை. ஒரு ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது, சம்பூர்ணமாக இருக்க வேண்டாம். ஒத்துக்கொள்வீர்களா? இந்த வார்த்தையை ஒத்துக்கொள்வீர்களா? ஆரம்பிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், ஆனால் முடிகிறதோ சில பேராக இருப்பார்கள். அந்த சில பேரில் நான் ஒருவனாக இருக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த நல்ல நாளிலே காஸ்பல் டிமாண்டை பிடித்து கொண்டால் கட்டாயமாக என்னை ஃபாலோ மீன்னு சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து அதற்கு பதில் சொல்ல முயற்சிங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும் பொழுது பரலோகம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட வாசலை திறப்பவன் எவனாவது இருப்பானா? அவருக்கு வாசல் அடைக்கப்படுமா? நீங்கள் கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு எந்த வாசல் யார் அடைக்க முடியும்? அடைக்க அவருக்கு பின்னால ஒருத்தன் சட்டை பிடிச்சிட்டு போறவனுக்கும் அதே வாசல் திறந்தா இருக்கும். That's why he said follow me. நீ தனியாய் போனால் உனக்கு வாசல் திறக்காது. இயேசு அல்லாமல் என்ன என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தனியா போனீன்னா உனக்கு வாசல் திறக்காது. You are a most unrecognized person. Nobody will recognize. Angels of God will not recognize you. But if you are attached with me, என்னோடு கூட நீ இருப்பாயானால் you are recognized. Hallelujah. பிதா ரெக்கக்னைஸ் பண்ணுகிறார், தூதர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர் போகும்பொழுது ஒரு பின்னால் போயிடணும்னு அர்த்தம். அப்படி போகணுன்னா அவர் போட்ட சட்ட திட்டங்களின்படி கடைசி வரைக்கும் கையெழுத்து போட்டது மாத்திரமல்ல, அதன்படி என்ன சொல்லுகிறாரோ செய்தால் கேரண்டி பரலோகத்தில் இடம். கேரண்டி, சந்தேகப்படாமல். இன்னைக்கு நமக்கு அந்த கேரண்டி நமக்குள்ள வரணும்னா நமக்கே தெரியும், நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கே தெரியும். கர்த்தர் நல்லவர். அந்த கட்டளையின்படி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளமே நம்மை பார்த்து சொல்லும், நீ தவறு செய்கிறாய் அப்படின்னா. இந்த தவறை நாம் துணிகரமாக செய்து கொண்டு இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போவோமானால் நாம் முடிவில் ஏமாற்றம் அடைகிறவர்களாக இருப்போம். இதில் தான் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வாசித்துலாமா? கற்புள்ளவர்கள் இவர்களே.
ஆட்டுக்குட்டியானவர். பாருங்க பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப மனுஷர்களிலிருந்து ஒரு கும்பல் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்க அல்லது என்ஜாய் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் சவாலாகத்தான் இருக்குது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த காஸ்பல் டிமாண்ட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் இருந்தாலும் தேவ கிருபை நம்ம மேல் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதனால தான் நீ மரண பரியந்தம் உண்மையாயிருன்னு சொன்னார். அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மரண பரியந்தம் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். மரண பரியந்தம் உண்மையாயிரு. கிறிஸ்துவின் நிமித்தம் சவால்களை எந்த நேரத்தில் நாம் சந்திக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த ஒரு ட்ரூத், இந்த ஒரு சத்தியத்தை, உண்மையை நாம் திருச்சபையில் சொன்னால் திருச்சபை மக்கள் நிலைத்திருப்பார்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் இதில் தொடரதே இல்லை. தொடாமல் இருந்தால் எவ்வளவு ஆபத்து தெரியுமா? ஆனால் தேவ ஆவியானவர் இதை தொட்டு பேசுவார். ஆனால் நமக்கு எவ்வளவு ஒரு தைரியம் கிடைக்கும் தெரியுமா? நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசல்ல திறந்து தான் வந்திருக்கிறோமே ஒழிய இன்னும் போக வேண்டிய பாதை வெகு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாதை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நிறைய பேர் அப்படித்தான் பார்த்துட்டு இது முடியாதுன்னு சொல்லி வழி விலகி போகிறவர்கள் உண்டு. ஒரு மனுஷன், ஒரு வாலிப தம்பி, ரொம்ப பணக்கார தம்பி இருந்தானாம். அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஆசை உண்டாயிருந்ததாம். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று. பணக்கார தம்பி. அப்போ எப்படியோ கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் கை கொண்டதாகவும் அவனுடைய மனசாட்சி சொல்லுது. ரகசியமாய் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் வந்தான். நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல கேள்வியை கேட்டான். He came at the right time. He came to the right person. He came with the right question and he got a right answer. But he failed. 4 பேர் கூட இருக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டேன்னா குழப்பி விடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் வந்தான். ஆண்டவர் எவ்வளவு பொறுமைசாலிங்கிறதை யோசித்து பாருங்கள். கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவனுக்கு ஒரே கொண்டாட்டமாய் போச்சு. ஆஹா, சின்ன வயசுலேருந்து நம்ம கை கொள்கிறோம், அது ஐயாவுக்கு தெரியாது போல, சொல்லிடுவோம், ஐயா குளிந்துருவார் அப்படின்ட்டு ரொம்ப 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 தைரியமாக சொன்னான். அதானா, இதைத்தான் போய் பெருசாக சொல்கிறீங்களா? அது என் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கை கொண்டு தானே வரேன் அப்படின்னா உடனே ஆண்டவர் அத்தோடு சரி சரி வா மேலே போகலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னாரோ? அந்த குறையை சுட்டி காட்டுகிற தெய்வம். உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. இந்த குறை உன்னை கால் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு, பரலோகத்தில் நீ பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடுக்கிறது. இதை தூக்கி போட்டு வர உனக்கு விரும்பினால் வா. என்ன? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. ஃபாலோ மீ. போட்டிருக்குதா அந்த இடத்துல? போட்டிருக்குதா? இல்லை போட்டிருக்குதா? என்ன சொன்னார்? சரி சரி வா, நீ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன வயசுலேருந்து எத்தனையோ கற்பனைகளை கை கொண்ட, கற்பனைகளை கை கொள்ளாதவனே 4 பேர் இங்கே காத்திருக்கான், அதுக்கு நீ ரொம்ப பரவாயில்ல வா. நோ அட்ஜஸ்ட்மெண்ட். உன்னை தடுக்கிறது ஒன்று இருக்குது மகனே. அவர் அதை சொல்ல, பின்பு என்னை பின்பற்றி வா. அண்ட் கம் அண்ட் ஃபாலோ மீ. You cannot enter into the kingdom of God without me. Hallelujah. என்னை அல்லாமல், அது விட்டுருங்க, என்னை அல்லாமல் நீ உள்ளே பிரவேசிக்க முடியாது. திருச்சபையே,
என்னென்ன அபிப்பிராயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை சொன்ன மாதிரியே நம்ம கேட்டு நம்ம அவர் பின்னால் போனால் தான் பரலோகம் திறக்குங்கிறத நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். சிலர் சபை நல்லா இருக்குதுன்னு வரலாம், சிலர் செட்டிங் நல்லா இருக்குதுன்னு வரலாம், சிலர் ஸ்தோத்திரம் நல்லா பிரசங்கம் பண்ணுவார் பாஸ்டர்னு வரலாம். இது என்னென்னலாம் நம்ம இப்போ சொன்னாலும் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளை தந்தார், ஆண்டவர் இதை தந்தார், அதை வீட்டை தந்தார், அதை தந்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவன் கொடுத்த நன்மைகள். இது நிமித்தம் நாம் வருவோமானால் பிடிக்க வேண்டிய காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டாம். அவைகளெல்லாம் ஒரு வாய்ப்புகளாக தேவன் நமக்கு வாசலை திறந்து கொடுத்தார். நெடுநாளாய் சில காரியங்கள் நடக்கலாம். ஆண்டவரை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அது வாசல் திறக்கிறது அவர்களுக்கு. நல்லது. வாசல் திறந்த பிறகு அறிய வேண்டிய சத்தியத்தை அறிந்து நாம் குணப்பட்டு மேலே போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் கருணை உள்ள தெய்வங்க, பயங்கர கருணை. அவருடைய கருணை கடல் அவர். அந்த கருணை நிமித்தம் நமக்கு அநேக வாசல்களை திறக்கிறார். அந்த 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 ஒரு ஆள்கிட்ட அந்த தம்பிகிட்ட பேசும்போதும் கூட நான் அந்த பட்டுன்னு பேசி எந்த போடா வீட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன் என்னமோ. ஆனால் ரொம்ப நிதானமாய் பேசுகிறார். ரொம்ப நிதானமாய் பேசி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு இன்னும் எப்படியாவது வாசலை திறக்கலான்னு தான் பார்க்கிறார். ஒழிய வாசலை பூட்டலான்னு ஒரு நாள் யோசிக்கிற தெய்வமே கிடையாது. உங்களுக்கு வாசல்களை கர்த்தர் திறந்தது கர்த்தரே, அதுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. திறந்தோன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கவே கூடாது, நம்ம மேலே போயிட்டோம்னு நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம்தான் உள்ள உட்காந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறார். பெதஸ்தா குளத்தில் போய் எத்தனை குஷ்டரோகிகள், எத்தனை ரோகிகள் இருந்தாங்க, வியாதியஸ்தர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. அந்த ஒரு மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் 38 long years படுத்த படுக்கையாக இருந்தவன்ட்ட போனார். ஒரு வாசலை திறந்து விட்டார். அங்கே போய் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஆளுகள் அந்த முதல்ல மைக்கை பிடிச்சி முதல் ஆளாக போய் பரலோக ராஜ்யத்தை ரட்சிக்கப்படும், இல்லைன்னா அவுட்டு, நீ செத்த, நீ அவன் ஏற்கனவே 38 வருஷம் செத்துக்கிட்டு இருக்கான், இன்னொரு 2 வருஷம் கூட போட்டு நீ சாகுண்டு விட்டுட்டு வந்துடுவோம். கேட்டால் நான் பயங்கரமாக நான் ஒரு தீர்க்கதரிசி பதில் சொல்லிட்டேன், பற்றியா கர்த்தருடைய சத்தியத்தை அறிவித்தேன் ஓ அப்படிமா. சும்மா இருடா கொஞ்ச நேரம். அவனே 38 வருஷமாக நொந்து போய் நூலாகி உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு வேண்டியது என்ன? ஒரு சுகம் வேண்டியிருக்குது. என்னப்பா நீ சுகமாக விரும்புகிறாயா? 38 வருஷம் முடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்க போய் விரும்புகிறாயான்னு கேட்டா இதெல்லாம் நியாயமா? கேட்டிருக்கிறார். ஏன்னா அவனுடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் எதையும் செய்யலை. மனுஷனுக்கு இப்போ அவர் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் தேவன் எதையும் செய்கிறதில்லை. ஈ ஸோ ஜென்டில், ரொம்ப ஜென்டிலானவர் அவர். அல்லேலூயா. அதுக்கு அவன் ஓட்ட கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க. உன்னை எவன் இந்த கதையெல்லாம் சொல்லுது? ஹீ ஸ்டார்ட்ஸ் டெல்லிங் இஸ் ஃபெயிலியர் ஸ்டோரி ஆஃப் ஃபெயிலியர். தோல்வியின் கதைத்தான் சொல்கிறானே ஒழிய மனுஷனுக்கு என்றைக்குமே வெற்றியின் கதை கிடையாது. அவனுக்கு வெற்றினா என்னன்னே தெரியாது. அதனால் அவன் தோல்வி, நான் விழுகிறதுக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் விழுகிறான், தூதன் கலக்கணுன்னே என்னை இது வரைக்கும் எவனும் கொண்டு போட்டதும் இல்லை, ஒருத்தனும் வந்ததில்லை, அவன் பாட்டுக்கு புலம்புறான். என் ஆண்டவர் அதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அல்லேலூயா. மரணத்தை வென்ற தேவகுமாரன், அல்லேலூயா. வியாதிகளை வென்ற தேவகுமாரன். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸுங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா? உன் ஸ்டோரி அங்கே இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு தான் நான் உன்கிட்ட வந்திருக்கிறேன். மேட் எடுத்துகிட்டு நீ நடன்னாரு பாருங்க. அவனுக்கு தலைங்காலம் புரியல. என்னமோ என் கதையை கொஞ்சம், ஏன்னா எனக்கு முன்னால் வந்தவங்க எல்லாம் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு 2 தக்காளி பழம் வாங்கி கொடுத்துட்டு போனவனுங்க தான். எவனுமே என்னை சுகமாக்கலை. இவர் என் ஸ்டோரியை சொல்லாதன்னு சொல்லிட்டு என்னை குணமாக்கிட்டு போகிறாருன்னா இவர் யாரோ. அதுக்கப்புறம்தான் ஒரு ஆலயத்துக்குள்ளே அவனை கண்டார்னு போட்டிருக்குது. ஏசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எவன் சுகம் பெற்றான், எவன் நன்மை பெற்றான். அந்த நன்மையை கொடுக்கிறது வாசலை திறக்கிறது. அல்லேலூயா. நம்மில் பல அனுபவத்திலிருந்து நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே அனுபவம் கிடையாது. ஒருவேளை குழந்தை இல்லாமல் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவர்கள் ஆண்டவரிடத்தில் குழந்தையை பெற்றிருக்கலாம். எத்தனையோ வருஷம் கல்யாணம் ஆகாதவர்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டி கல்யாணம் ஆகி வந்திருக்கலாம். ஆமேன். அப்படி எத்தனையோ நன்மைகளை பெற்றுட்டாக்கும் நம்ம தேவனை ருசித்தாக்கும் உள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்போது அந்த ருசிக்கிறது என்னன்னு கேட்டால் கர்த்தர் இந்த வாசலை திறக்கிறார்.
அதற்காக நன்றி சொல்லணும். திறந்தாருங்கிறதுக்காக நான் மனம் போன போக்கில் நான் போக முடியாது. அப்படி மனம் போன போக்கில் போகுமானால் கடைசி நாளில் நாம் அங்கே இருப்போமா இல்லையாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறும். திருச்சபைக்கு இது ஒரு கடினமான பாடம், லேசான பாடம் கிடையாது. ஆனால் இது கடினமான பாடம் தான் நமக்கு மருந்து. நம்முடைய காயங்களுக்கு மருந்து எப்போதுமே இட்ஸ் a bitter pill. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதோ சரி இருக்கட்டும், அங்கே பிடிச்சிட்டாரு, ஆலயத்தில் கொண்டு வந்து பிடிச்சி அதிக கேடொன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாது. நம்ம என்ன முதல்ல பாவம் செய்கிறத பெதஸ்தா குளத்தில் பேசி அவனை வெறுப்பேற்றி எனக்கு சுகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போயான்ட்டு அவன் நம்மளை அனுப்பிடுவான். அவன் வந்து என்னை புண்படுத்திக்கிட்டே கிடக்கிற நீன்னு. அந்த பாவம் செய்யாதுங்கிறது ஆலயத்தில் பேசுகிறார். மேட் எடுத்துட்டு நடங்கிறத என்ன தெய்வம் எப்படிங்க இதெல்லாம் நம்ம துதிக்காமல் இருக்க முடியும் அவரை? ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு, நம்ம மெத்தடே வேறு, அவங்க ஆண்டவருடைய மெத்தடே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அவர் அவ்வளவு அந்த ஆத்துமாவின் மேலே எவ்வளவு கரிசனை கொண்டிருந்தால் அந்த ஒரு அம்மாட்ட போய் ஸ்தோத்திரம் எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுமா கொஞ்சம்னு கேட்குறாரு. அந்த அம்மாட்ட போய் தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னா அந்த ஒரு பஞ்சாயத்தே ஆரம்பிச்சிருச்சு. ஊரு கதை உலக கதை எல்லாம் சொல்லிருச்சு. கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். கடைசியில் அந்த அம்மா வாயிலேருந்து ஒன்றை மாத்திரம் வெளியில் வருமானு பார்த்தார். ஆமாம், எங்களுக்கு மேசியா வரும்போது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். அந்த மேசியா நான் தான் பக்குன்னு ஆகி போச்சு. அந்த அம்மா பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாரோ அவர்கள் பின்னால் போகிறோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. 110வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இவர்கள் யார்? அதனால தான் பாடல்கள்லாம் இன்னைக்கு அப்படித்தான் வந்துச்சு. அழகாய் நிற்கும் இவர்கள் யார்? சிங்கார மாளிகையில் துதிக்கிற இவர்கள் யார்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள், கொஞ்சம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசித்து மகிழுங்களேன் பார்க்கலாம். உம்முடைய ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். முடிவு பரியந்தம் அவர்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த மக்களாய் இருப்பார்கள். வில்லிங். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? சீஷர்களை பார்த்து சொன்னார், இஃப் எனி ஒன் ஆஃப் யூ வில்லிங், விரும்பினால் இங்கே ஒரு விரும்புகிற கூட்டம் ஒன்று இருக்கும் என்று நான் இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து நான் சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். ஆண்டவரே, அப்படியானால் அந்த கூட்டத்தில் நான் இடம்பெற வேண்டாம். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நான் இடம்பெற வேண்டும். கொஞ்சம் உற்சாகமாய் உங்களுக்கு மனதிருந்தால் சொல்லுங்கள், மனதிருந்தால் சொல்லுங்கள், ஆசை இருந்தால் சொல்லுங்கள். அந்த கூட்டத்தில் வெறுமனை சும்மா கை தூக்கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வெறுமனை எவனோ பக்கத்து நம்ம மச்சான் பார்க்குறாருன்ட்டு நோ லார்ட். அப்போ இந்த பரிசுத்தமும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாய் இருக்கக்கூடிய ஜனத்தில் நான் அவருடைய ஜனங்களாய் நான் இருக்க வேணும்னு ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் சொன்னான், இது என்னால் முடியாதுன்னு சொன்னான். உன் ஆஸ்தியை நீ விட்டுட்டு என் பின் ஃபாலோ மீன்னு சொன்னா, அவனை ஃபாலோ பண்ண விடாமல் இருக்கிறது அவனுடைய ஆஸ்தி. அவனை பிடித்து வழி திசை திருப்புகிறது அவனுடைய ஆஸ்தி. நான் இந்த காலையில் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு விளக்கினார். இந்த காலை சர்வீஸில் இல்லை, வீட்டில் இருந்து புறப்படும் போது ஆஸ்திகளை ஏன் கொடுக்கிறார்? அந்த ஆஸ்திகளை சிலருக்கு கொடுத்து அந்த ஆஸ்திகளை அவர் தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று விஸ்தாரமாக்குறதுக்கென்று அதை பயன்படுத்த ஆசைப்படுகிறார். அவர்களோ இது என்னுடையது என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள்.
They have not released their wealth and health and all the time and talents, everything to God. This is the greatest mistake and the blunder that people are making today. Children of God are making today. ஆஸ்திகளை கொடுத்த பிறகு தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ தேவன் நமக்கு கொடுக்கும்போது அந்த உலக அழிந்து போகிறதான அந்த ஆஸ்திகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் விரும்புகிறாராம். அதை ஒரு மனுஷன் நோ என்று சொல்வானால் அவனுடைய அழியாத ஆத்துமா அழிவுக்குள்ளாக போகும், அழிந்து போகிற ஆஸ்திகளும் அழிந்து போகும். எப்படி? நீங்க தான் தைரியமா சொல்லணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுவீங்க. அவன் ஆத்துமா அழியாத ஆத்துமா, ஆனால் அவன் எங்க போய் அழிந்து போகிறான்? இன்று ராத்திரி உன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதா இருக்கும்? அப்போ அவன் ஒரு இருண்ட இடத்துக்கு போகிறான். வெளிச்சம் இனி வருவதில்லை. அவன் சூரிய வெளிச்சத்தை இனி பார்க்க மாட்டான். அவன் இருளுக்குள் பிரவேசிப்பான். உன்னுடைய ஆத்துமா பிரவேசிக்க கூடாத ஒரு டேஞ்சரஸ் பிளாட்ஃபார்ம், அதுக்குள்ளாக நீ போகிறாய். இன்று ராத்திரியில நான் அதை செய்தால் நீ என்ன, உனக்கு நஷ்டம். பிறகு உனக்கு நான் கொடுத்து வைத்தேனே, இவைகளை கொண்டு என் ராஜ்யத்தை கட்டுவாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்து உனக்கு என் கையில் நான் ஒப்பு கொடுத்த அந்த ஆஸ்திகள், அது அழியக்கூடியவைகள், கட்டாயம் அழியும். ஆனால் அழியக்கூடாத நீ அழிவுக்குள்ளாய் போவாய். ரெண்டுமே அவுட்டுனாரு. அவனும் போவான். நல்லா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அவனுடைய ஆஸ்தியும் போயிடுது. ஆனால் ஒரு ஆஸ்திகளோடு ஊழியத்தை செய்ததான ஒரு மனுஷனாக இருந்தால், that's wonderful. உன் அழியாத ஆத்துமா அழியாத நித்திய பரலோகத்துக்கு போய் சேரும். உன் ஆஸ்திகளால் அநேகரை சம்பாதித்து என்னுடைய ஊழியத்துக்கு என்று நான் கொடுத்த அந்த ஆஸ்திகள் எனக்கு பயன்பட்டது. ஆமேன். எனக்கு பயன்பட்டது. அப்போ அவனுடைய மதிப்பு பரலோகத்தில் எப்படி இருக்கும்? இதுதான் தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத ஆஸ்திகள் தங்கள் அழியாத ஆத்மாக்களை அழிவுக்குள்ளாக நடத்தும். ஆண்டவர் கொடுத்த ஆஸ்திகளை, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை, ஆண்டவர் கொடுத்ததான சகல நன்மைகளை திருப்பி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்காவிட்டால் என்னுடைய அழியாத ஆத்மா, பரலோகத்தில் போகிற ஆத்மா அழிவை சந்திக்கும். எவ்வளோ ஆபத்தான ஒரு காரியம்! இதிலிருந்து நாம் விடுபெற வேண்டும். அதனால தான் ஐஸ்வர்யவான்களே அலறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லுவது வேதமா இல்லையான்னு நிதானிச்சு நீங்கள் சொல்லுங்க. வேதம் இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க. ஆனால் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது என்று நீங்கள் கண்டீர்கள், ஆனால் தயவு செய்து அதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஏன்னா இவன் மேலே வரக்கூடிய நிர்பந்தங்கள் என்னன்னு கேட்டால் அவன் ஒரு இருட்டான இடத்துக்கு போயிடுறான். இருட்டான இடத்துக்கு போயிடுறான். ஐயா, உன் ஆத்மாவும் போச்சு, உனக்கு நான் கொடுத்த ஐஸ்வர்யத்தை வச்சு எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது, அதுவும் உன்னை விட்டுருச்சு. உன் ஆஸ்திகள் உன்னை காப்பாற்ற போகிறதில்லை. அதை நம்பிக்கிட்டு நீ உட்கார்ந்துருந்த, கடைசியில் என்னுடைய ராஜ்யத்துக்காவது நீ கொடுத்தினா நான் அதை பயன்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 சம்பாதிச்சான். 2 வாங்கினவன் 4 சம்பாதிச்சான். அவர் கொடுத்ததை திருப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தான். அவனும் பிழைச்சான். அவன் ஆஸ்தியும் அவருக்கு பயன்பட்டது. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. 1 வாங்கினவன் அந்த 1 போச்சு, அவன்கிட்ட இருந்து பிடிங்கியாச்சு. அவனும் போய் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிறான். அந்த புறம்பான இருள் நரகம். பியூட்டிஃபுல் லெசன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை பாருங்கள். Glory to God. எனவே இன்னொன்று சொல்லுகிறார். So it means it is a deliberate choice. If you are willing, come என்று சொன்னார். And Jesus Christ is the same yesterday, today and forever. That is what the word of God declares.
ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நேற்றும் இன்றும் என்றும். இந்த பைபிள்ல அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கும் சத்தியம் தானே. பாடா கொஞ்சம் காத்து வீசுது, சத்தியம் தானே. அவர் மாறி போனாரோ? இல்லையே. ஸோ சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இஃப் யூ ஆர் வில்லிங் கம். உடனே அவன் முடியாதுன்னு சொன்னான். அதெல்லாம் நாங்கள் முடியாது, ஆஸ்திகள்லாம் விட்டுட்டு பிச்சைக்காரனுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் பிச்சை ஆகவா அப்படின்னா, அப்போனா போயிட்டாருன்ட்டு அவர் பாட்டு அந்த பக்கம் போயிட்டார், சீஷர்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ அந்த சீஷர்களில் எவனாவது எதாவது கேட்டிருப்பானா, ஐயா என்னையா அந்த ஒரு பெரிய பணக்காரனை அனுப்பிவிட்டீங்க, எவ்வளோ பெரிய கவரோடு வந்தான் தெரியுமா, கட்டப்பையோடு வந்தான், ஐயா என்னையா இது, கட்டப்பைன்னா நம்மளுக்கு தெரியாது, கட்ட பஞ்சாயத்துன்னு தான் தெரியும். கட்டப்பையோடு வந்தான், என்ன ஊழியத்துக்கு எவ்வளோ பயன்படும் தெரியுமா, 5-6 கட்டப்பையோடு வந்தான், கேட்டால் இன்னொரு 10வது கொடுத்துருப்பான். என்ன நம்ம ஐயாவுக்கு கொஞ்சம் வேலை செய்யாது போல இருக்கு அப்பப்போ, நன்று கொண்டு செத்தவனுக்கு அடையாளம் ஆயிரும் கடைசியில். அவர் கவலையே படலை. காஸ்பல் டிமாண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட். இஃப் எனி மேன் இஸ் வில்லிங் டு அக்செப்ட் இட், ஜஸ்ட் டு ஃபாலோ. இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன காரியம் உண்டு, அதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் உங்களை அனுப்ப போகிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், ஹீ சிம்பிளி கோஸ் பேக், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது நமக்கு நல்லா தெரியணும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதான்னு கேட்டேன். அவரை தன்னுடைய டிமாண்டு படி கரெக்டாக நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம வரணும். தென் ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும்? அடுத்து அந்த 16-24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ பின்னால் வர்றது ரொம்ப சந்தோஷம் சாமி, இதுவரைக்கும் விருப்பம், a deliberate choice to walk in the narrow path with cheerfulness and resolution. பல்ல கடிச்சிட்டு அவர் பின்னால போறதில்லை. You know the gospel demand and you know the risk of following Jesus. இப்போ பேசுனேனே, இதில் பாதி சபை காலியாயிடும் போல இருக்குதுடா. ஐயோ, ரிஸ்க்குன்னா என்ன? ரஸ்க் இல்லை, நம்ம ரஸ்க்லேயே உட்காருவோம், சாப்பிட்றதுலையே இருப்போம். ரிஸ்க்னா கொஞ்சம் ஆபத்துகள். தி ரிஸ்க் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ். இந்த மாதிரிலாம் எவனாவது பேசினான்னா என்ன ஆகிறது? இருக்கிறதே கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம். நோ நோ, ஹீ இஸ் நாட். நான் இன்னைக்கு ஜாலியாக உங்களை மேப்பூச்சா பேசலாம், ஆனால் நம் ரட்சிப்பின் அதிபதி மேப்பூச்சா அவர் பேசுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஐ நோ. இதை ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் ஓடி போக மாட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் கையெழுத்து போட்டவங்கன்னு தெரியும். இதில் ஏதாவது ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சுன்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்களில் வழியாக நாம் பரலோக ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று சீஷர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர்கள் போதித்தார்களாம் போட்டிருக்கு. இருக்கட்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போது இதுவரைக்கும் ஆர் யூ வில்லிங்? அடுத்த ஸ்டெப்பு ஃபாலோ மீ. நம்பர் 1 ஸ்டெப்பாவது சொல்லுங்க. ஆர் யூ வில்லிங்? வில்லிங்னா என்ன? உனக்கு சம்மதமா? 2வது ஸ்டெப் என்ன? அப்படி சம்மதமாக இருந்தால் என்னை பின்பற்றி வா. இப்போ பின்பற்றி வந்தால் என்ன, எப்படி பின்பற்றணும் அதை சொல்லிட்டார். நம்மளை கொஞ்சம் நிம்மதியாக விட்டாரா ஏசையா? பாருங்க எப்படி பின்பற்றணுமா. அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை இல்லை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படி என்னை பின்பற்றி வாங்கிறாரு. என்ன ஆண்டவரே, ரொம்ப டைட் பண்ணிட்டே போறீங்களே, ரொம்ப டைட் பண்றீங்களே. நாங்கள்லாம் அப்படி டைட்டாக வந்தவங்க மாதிரி தெரியல இது வரைக்கும். ஜாலியாக வந்த மாதிரி சபை இருக்குது, அப்புறம் கண்ணை மூடினா மேலே போயிடுவோம்ட்டு இப்படிப்பட்ட அபிப்பிராயத்தில் வாரமே. அவர் சொல்கிறதோ வித்தியாசமாக இருக்குதே. தன் சிலுவையை எடுத்து, முதல்ல தன்னைத்தான் வெறுத்துன்னு போட்டு, அதுக்கப்புறம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அந்த வெறுத்துங்கிறது ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார் பாருங்க. அஃப்ளிக்ஷன்ஸ் அண்ட் பெர்சிக்யூஷன்ஸ் ஃபார் ரைச்சியஸ்னஸ் சேக், either for doing well or not doing ill.
either for doing well or not doing ill, well or ill, you are not praised in this world. well அப்படின்னா என்ன? நன்றாய் செய்தல். either for doing well, மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்து அதிகமாய் செய்தாலும் உன் நன்மை தூஷிக்கப்படலாம், அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்தால் கட்டாயம் நீ தூஷிக்கப்படுவாய். தீமை செய்யாதது நிமித்தமும் தூஷிக்கப்படுவாய், தீமை செய்தது நன்மை செய்தது நிமித்தம் தூஷிக்கப்படுவாய். டூயிங் வெல் ஆர் நாட் டூயிங் இல். நிச்சயமா தீமை செய்ய மாட்டோம். நினச்சிக்கிட்டு பேசுகிறேன், அப்படி எண்ணிட்டு பேசுகிறேன். ஆனால் உங்கள் மௌனத்தை பார்த்தா எனக்கு செஸ்ட் பெயினே வருது. இப்போ ஆண்டவரே, we will do well. முடிஞ்சா நன்மை செய்வோம், முடியாட்டி தீமை செய்வோமா? முடியாட்டி தீமையாவது செய்யாது இருப்போம். for doing well or not doing ill. இல்லைன்னா தீமையான காரியம்னு அர்த்தம். வெல்லுன்னா நல்ல காரியம், இல்லைன்னு அர்த்தம். வெல் இல். for doing well or not doing ill, you are not praised in this world if you are a Christian. நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்த இந்த ரெண்டுக்குமே உனக்கு பாராட்டே கிடையாது. நல்லது செஞ்சாலும் பாராட்டு கிடையாது, தீமை செய்யாது இருப்பதுனாலையும் உனக்கு பாராட்டு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் கடினமாக இருக்குது இன்னைக்கு. இல்லை, ஒரே மிளகாத்தூள் தூண மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் ஃபாலோவிங் கிரைஸ்ட். அடுத்த வாரம் வருவீங்களா? ஐயோ, பயங்கரமாக இருக்குதே. ஐயா, நான் சொல்லையா, நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேதமே அதை சொல்லுது. நான் ஒன்றும் புதுசாக ஒரு கதையை கிளப்பி விடலை. அவர் சொன்னதை நான் கொஞ்சம் கிளப்பி விட்டுருக்கேன், அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? டேக் அப் ஹிஸ் ஓன், டினை யுவர் செல்ஃப் அண்ட் டேக் அப் ஹிஸ் ஓன் கிராஸ். இதுக்கு மாதிரி யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 27:32. தயவு செய்து எடுத்துக்கொண்டு நாம் வாசிப்போம். ஓகே. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சரி, இப்போ கொஞ்சம் என்னை பார்த்துக்கிட்டே இருங்க. சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சத்தியம், இது சரித்திரம், ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு சத்தியம் இருக்குமாங்கிறது நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ தூரம் வாசித்துருக்கிறேன் இதை. என்னடா இது இப்படி இருக்குதுன்னு. அப்போது சரித்திரமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சத்தியம் அடங்கி போயிருக்குல்ல. ரோமன்ஸ் அந்த ரோமன் கவர்மெண்ட்டுடைய கஷ்டம் என்ன, அதாவது அவங்களுடைய பழக்கம் என்னங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் என்னை பாருங்கள் போதும். இப்போது அவங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு சிலுவையில் அறையப்பட வேண்டிய கண்டெம்டு மனுஷன் இருப்பான்ல, who is condemned to be put to death on the cross, அவன் சிலுவையை அவனையே சுமக்க வைக்கிறது அவங்களுடைய சட்டம். இஃப் ஐ ஆம் கண்டெம்ட், ஒருவேளை நான் என்னை கண்டெம் பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் சிலுவையில் அறையப்பட்டு செத்தே போகணும்னு அவன் என்ன சொல்லிட்டான்னா, சிலுவை என்னமோ ஆயத்தமாக்கி நமக்கு ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்க போகிறான்ட்டு இல்லை. எத்தனையோ கிலோமீட்டர் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய என் சிலுவையை என்னையே சுமக்க வைப்பானுங்க. இது நான் படித்து பார்க்கும்போது அந்த காரியத்தை கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தபோது என் பிளட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு, சாரி, ரெஃப்ரிஜரேட்டரில் வச்ச மாதிரி இருந்துச்சு. அம்மா, இது எப்படிறான்னு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முள்முடி சூட்டும் போதும் தாடி மயிரை பிடிச்சி இழுத்து என்ன செய்தாலும் அப்படியெல்லாம் பண்ணி வாரினால் உழப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரத்தை ஆக்கினதுக்கு அப்புறம் நடக்க முடியாத அளவுக்கு ஒரு மனுஷனுடைய சரீரம் பலவீனப்பட்டது, பொத்துன்னு விழுகிற அளவுக்கு இருக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜ், சர்டன் எக்ஸ்டென்ட் தான் நம்மளால் நடக்க முடியும். ஆனால் நம்ம சரீரம் செதஞ்சு போகிற மாதிரி அடின்னு அடித்து
எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கால்களில் நிற்க பலன் இருக்கா, நம்மளாவே தடுமாறி கீழே விழுவோம். இந்த நிலைமையில் கொல்கொதாங்கிற இடத்துல போய் அவர் மலைக்கு மேலே தான் சிலுவையை எடுத்து கொண்டு போகிறதுனா இஸ் இட் அ ஜோக்? இப்போ இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு, அப்போ ரோமன் கவர்மெண்ட் இப்படி செய்யக்கூடாதே, அவங்க சட்டம் என்ன? எவனை கண்டம் பண்றாங்களோ அவன் சிலுவையை தாந்த, இதுதான் சட்டமே, மாற்ற முடியாது இதை. ஆனா இங்க ஆண்டவருடைய சிலுவையை கொண்டு வந்து சீமோனுங்கிற ஒரு ஆளை பிடிச்சி போட்டு, இங்க வா நீ அவர் சிலுவையை நீ சுமந்துட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. அப்போ இது எதுக்காக? நம்ம சரித்திரமாக அதை வாசிக்கும் போது நமக்கு இதெல்லாம் தோணாது. சில நேரங்களில் தேவன் அவரோடு கூட உட்கார்ந்து சில காரியங்களை தியானிக்கும் போது சில எக்ஸ்ட்ரா மேட்டர்லாம் பார்க்கும்போது தான் சில ஆவிக்குரிய மேட்டர் எல்லாம் தோணுது. இப்போ நீங்கள் இது ஒரு பக்கம் அப்படி வைங்க. யோவான் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போமாக. வாசிப்போமா? கொல்கொதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். என்ன வித்தியாசம்? ரெண்டு வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? அங்க சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு மேல சிலுவையை போட்டுட்டு நீ கூட்டிட்டு வா, நீ சுமந்துட்டு வான்னு சொன்னது, இங்கே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அப்போ ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்போ அந்த ரோமன் கவர்மெண்ட்டுடைய ரூலுங்க கரெக்டாக இருக்கா? என்ன விளங்கலையோ? கரெக்டாகிடுச்சா அது? அப்போ விடமாட்டாங்க அவங்க. சப்ஸ்டியூட் யாருமே ஒரு கிரிமினலுக்கு சப்ஸ்டியூட்டா ஒருத்தனையும் விடமாட்டாங்க. அவங்க அந்த கிரிமினல் தான் அதை ஏற்றுக்கொண்டு அவன் தான் போகணுங்கிற ஒரு சட்டம் அவங்களுக்கு உண்டு. இப்போ பார்த்தா கரெக்டாக இயேசு ராஜா அல்லேலூயா இவ்வளவு ஒரு கனமான ஒரு சிலுவையை தூக்கிட்டு கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு உளப்பட்ட நிலம் போல ரணமாயி அப்படி பீஸாக ஃப்ளஷ் எல்லாம் தொங்குது. முள்முடி ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒரு வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த முடி போட்டோன்னே ஒரு முள் உள்ளே போய் கண்ணுக்குள்ளே போய் அப்புறம் வெளியில் வந்ததான். அந்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு சின்ன வண்டோ எதுவோ கண்ணுக்குள்ளே போனாலே சில நேரங்கள் அது படுத்துகிற பாடு, கண்ணு ரெட்டாகிடுது. அந்த மாதிரி ஒரு முள் பார்த்தா ஹெல்மெட் மாதிரி இருக்குதா இது? இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அந்த மனுஷன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், சும்மா போடலை. நம்ம நெட்டில் தட்டினா பல படங்கள் டிராயிங் வரும். இவருடைய வீடியோ இருக்குது. இப்போ எனக்கு நேரம் கிடையாது. அவர் வீடியோ இருக்குது. he studied the details of the cross. he studied. அவர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். சயின்டிஃபிக்காக he did research. ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அது எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டுறார். இதை கொண்டு வந்து ஒரு மனுஷனுக்கு மேலே டோப்பா மாதிரி வச்சு அதை கோலினால் அடித்தா அதில் ஒரு முள் உள்ளே போய் கண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்குதுன்னா அந்த வேதனை, நம்முடைய பாவம் எவ்வளவு கொடுமையான பாவங்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட அறியாதபடிக்கு கண்ட தவறான பாதைகளில் பாயிறாங்களே. இதுக்கு ஒரு யூத் மீட்டிங்னு சொல்லி நான் ஒருத்தரை கொண்டு வந்து பேச வைக்கணுமா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கொண்டு வந்து பேச வைக்கணுமா? இந்த ஒரு படம் நம்மளுக்கு போதாதான் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போது ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. இந்த முள்முடி வைக்கும்போது அவர் ஏதாவது சத்தம் போட்டாரா? எனக்கு தெரிஞ்சு எந்த சத்தமும் போடலை. வாரினால் அவருடைய சரீரத்தை அடித்து பீஸ் ஆக்கும்போது ஏதாவது சத்தத்தை போட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் போட்டதா தோணலை. தாடி மயிறு பட்டக்குன்னு ஒரு இழுத்தா ஃப்ரெஷ் பிளட் அப்படி வரும். பிளட் வர்றது பெருசு இல்லை, ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கும் வலி. துப்பட்டி ஒன்றை மூடி போட்டு ஒரு கோலால் அடித்து ஞான திருஷ்டினால் ஒன்று அடித்தது யாருன்னு சொல்லுன்னு கேட்டால் டங்குன்னு ஒரு அடி. நம்ம தெரியாதனமாக தலையை எங்கேயாவது தெரியாமல் கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் பூரா சொல்லுங்க தலை வலி புடுங்கும் நமக்கு. என் ஆண்டவர் பட்ட பாடு என்னைக்காவது சத்தம் போட்டாரா?
எனக்கு தெரிஞ்சு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கக்கூடிய ஆட்டை போல் இருந்தாருன்னு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. உங்களுக்கும் அதுதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல சத்தம் போட்டார், ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். முள்முடி சூட்டிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து சிவப்பான அங்கியை போட்டு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி யூதருக்கு ராஜாவேன்னு சொல்லி எள்ளி நகைத்த போது அவர் தேவனை நோக்கி கூப்பிடவே இல்லை. என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறீர்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. என்னுடைய சரீரத்தை பாருங்க, இதுக்காகவா நான் இப்படி இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு அப்படி ஒன்றுமே அவர் சொல்லவே இல்லை. ஒரு ரகசியம் உங்களுக்கு இப்பொழுது வரும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிலுவையில் போய் உலகத்தாருடைய பாவங்கள் தேவனுக்கும் அவருக்கும் நடுவாக நின்ற பொழுது இருட்டாய் விட்டது. அவருடைய பிரசன்னத்தை அவர் இழந்து போனார். ஒரு செகண்ட் அவருடைய பிரசன்னத்தை இழந்து அவரால் வாழ முடியல. அது நிமித்தம் கூக்குரல் போட்டார். பாடுகளின் நிமித்தம் ஒரு நாளும் கூக்குரல் போடவில்லை. ஒரே ஒரு தினம் கெத்செமனே தோட்டத்தில் சொன்னார், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம். அது இட் இஸ் ஜஸ்ட் அ பிரேயர். அது ஒரு ஜெபந்தான். மரணத்திகள் அவருக்குள்ளே வந்தது நிமித்தம் அந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கூக்குரலை சொல்லுகிறார், ஐ கேன் பேர் எவ்ரிதிங். நான் முள்முடியை சகிக்கலாம், சகிச்சிருவேன் ஆண்டவரே. உளப்பட்ட நிலம் போல வாரினால் அடித்தால் அதையும் சகிக்கிறேன். நான் ஒரு நாள் வாயை திறக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஒன்று மாத்திரம் என்னால், ஒரு இடத்துல மாத்திரம் என்னால் வாயை திறக்காமல் இருக்கவே முடியாது. உங்கள் பிரசன்னத்தை விட்ட வந்து ஒரு செகண்ட் என்னால் வாழ முடியாது தெய்வமே. அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு நாட்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். அவர் பிரசன்னத்தை தேடாமல் போயிருக்கிறோம். அவர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி வாழ்ந்திருக்கிறோமே, கண்டுக்கவே இல்லை. ஆனால் என் ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கம் அவர் சிலுவையில் பாடுபட்டு அங்கே உட்கார்ந்திருக்கும் அறையப்பட்ட பிறகு எவனோ ஒருத்தன், போர்ச்சேவகர்களில் ஒருத்தன் கொண்டு வந்து கடற்காளானை காடியில், காடின்னா வினிகரில் காடியில் தோய்த்து அதை கொண்டு வந்து வாய்க்கிட்ட வச்சான். இங்கே தான் சத்தியம் பிரியமானவர்களே, கேளுங்கள், இங்கே தான் கேளுங்கள். இந்த காளானை கொண்டு வந்து காடியில் கலந்து கொடுத்தால் என்ன ஆகும்னா, ஃபார் சம் டைம் தட் எலிவியேட்ஸ் தி பெயின். அந்த வலி வேதனையை கொஞ்சம் அப்படியே மறைய பண்ணும். பெயின் கில்லர் மாதிரி. பெயின் கில்லர். டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பல்ல பிடுங்கினதுக்கப்புறம் டாக்டர் அப்படியே விட்டுருவான். பஞ்சை வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு போன்ட்டு விட்டுருவான். ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், நம்மளை ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லுவான். நம்மளே பல்ல பிடுங்கி வேதனையில் இந்த நேரத்தில் பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்து மகிழுகிறான் டாக்டர். அதுதான் கரெக்ட் மெத்தடான, ஜில்லுன்னு அது படணும். அது அதனால தான் சொல்லுவாங்க, தட்ஸ் ரைட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நமக்கு சில நேரங்களில் வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் மேலே ஆசை இருக்குமா? வீங்கிரும். வீங்கி வாரி வலிச்சு அடுத்த சைடும் வலிக்க ஆரம்பிச்சு, தலையெல்லாம் சிலருக்கு வலிச்சு, எல்லாம் இன்டர் கனெக்டட். அவர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு மெடிசன் கொடுங்க டாக்டர், தாங்க முடியலன்னா. இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், சரியாயிடுமா. இந்த பல்லு டாக்டர்கள்ட்ட படுற பாடு. யாராவது டென்டிஸ்ட் இருக்கீங்களா இங்கே? இவங்க எந்த மாத்திரையும் கொடுக்க மாட்டான், பல்ல பிடுங்கிட்டு விட்டுருவான். ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்கிறான். நமக்கா புஷ்குன்னு இவ்வளவு பூரி உப்புன மாதிரி உப்பு வலி புடுங்குது, வேதனை தாங்க முடியாமல். நான் ஒரு நாள் எனக்கு அந்த அனுபவம் வந்து பிடுங்கி விட்டானுங்க. என்னால் வேதனை தாங்க முடியல. அப்புறம் ஒரு சிஸ்டர் நம்ம சபையில் இருக்கிறாங்க, அவங்க நர்ஸு, ரகசியமாக ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இப்படி இருக்குதுன்னா, அவங்க 2 டேப்லெட்டை சொன்னாங்க. படக்குன்னு முழுங்கினேன் பாருங்கள். ஒரே ஃபியூ மினிட்ஸில் வலியும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் ஜாலியாக இருந்துட்டேன். ஏய்யா டாக்டர் ஐயா, நீர் இப்படி செய்ய மாட்டீரா? அவங்க செய்யவே மாட்டாங்க. அதை தன்னால் ஹீல் ஆகும்னு சொல்லி விட்டுருவாங்க.
இந்த ஒரு வலி வேதனைக்கு எனக்கு எவ்வளவு பெயின் கில்லர் தேவைப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு பெயின் கில்லர் அப்படி கிடைச்சா அந்த 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 சரீரமெல்லாம் அப்படியே ரணமாயி நிற்கிற நேரத்தில், உயிர் போகிற நேரத்தில் ஒரு சைலண்டாவது உயிர் போகட்டும், கொஞ்சம் சைலண்டாக உயிர் போனால் நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு ஆசை வருமா வராதா? இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. சரின்னு அவர் குடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? உங்களில் யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரின்னு கொஞ்ச நேரம் அந்த பெயின் போட்டோன்னு சொல்லி, அப்பா இப்போ உயிர் போட்டோம் சைலண்டான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தரும் இங்கே இருக்க மாட்டோம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அதுதான் விஷயம். இதுதான் சரித்திரமாக இருந்தாலும் ஆவிக்குரிய மேட்டரை கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்ன விஷயம் அதுலன்னா, நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டதான இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார்னு போட்டிருக்குது. The last minute pain of death will be lost in a painkiller. லாஸ்ட் மினிட் பெயின், மரணத்துடைய உச்ச கட்டத்தின் வலி வேதனை எங்க அப்படின்னு இழுத்து பேசக்கூடிய நிலைமை. அதை பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து சொல்றாரு, இன்று நீ என்னோட கூட வருவாய்னா நம்ம பேசுற மாதிரி பேசியிருப்பாருன்னு நமக்கு அபிப்பிராயம். அந்த நெயில்ஸ் போன இடத்துல இருந்து பார்த்தா பாடி ஃப்ளூயிடு கீழே இழுக்கும், சோக் ஆயிரும், பேச முடியாது அப்படின்னு இழுத்து பேசணும். அப்படி இழுத்து பேசித்தான் அவனோடு பேசினார், நீ என்னோடு கூட இருப்பனின்ட்டு. அந்த பெயினுடைய உச்ச கட்டம் உயிர் விடும்போது இருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, தெரியலன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட் வேதனையை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடுத்தது சாத்தான். தடை பண்ண பார்த்தான். உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு இடம் மாத்திரம் கொடுத்திருந்தால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்கிறத வசனம் அவமாய் போகும். நம்ம இருக்க முடியாதுங்க. அவன் ஜெயிச்சவனா மாறிடுவான். என்னடா இது இவ்வளவு இருக்கா? நம்ம எல்லாம் நினைச்சோம், சரித்திரத்தில் வாசித்தது போல ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு எவனோ பாவப்பட்டு கொடுத்துரும். நீ பாவப்பட்டு உனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சவன் ஏன் முள்முடி சூடின போது ஏன் ஆயின்மெண்ட்டை கொண்டு வந்து தடவல? ஏன் ஆர்குமெண்ட் விளங்க மாட்டேங்குதா? அடியடின்னு அடிச்சு போட்டு ஃபுல்லா பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும்போது ஏன் கொண்டு வந்து ஏதாவது மருந்தை நீ தடவல? ஏதாவது ஒரு நியாயமா செய்தீங்களா? ஒண்ணுமே நீங்க செய்யலையே. அப்ப மாத்திரம் இல்லாதவன் கருணை எப்போ வந்தது? அவர் கடைசி மூச்சு விட்டு உயிர் போற நேரத்துல ஒரு பெயின் கில்லர் கொடுப்போன்னு அறிவு வந்தது அவனுக்கு. அப்ப இது யார் கொடுத்த ஐடியா? அந்த லாஸ்ட் மினிட் டெத் அவர் டேஸ்ட் பண்ணக்கூடாதான். இவன் எவ்வளவு போராடலாம், 99 வரைக்கும் போராடுவான். ஆனா 100ங்கிறது நம் தேவனுடைய கர்த்தருடைய எண்ணது. his 100 will come. ஆகவே 98 விழுகிறவன் இருப்பான், 60 விழுகிறவன் இருப்பான். இதுக்கு மேல என்னால முடியாது, 40 விழுகிறவன் இருப்பான். சோதனைக்காரன் 99 வரைக்கும் வருவான். விழுவானான் பாப்பமேன்ட்டு, பாதியில விட்டுட்டு ஓடிடுவானான் பாப்பமேன். விசுவாச வாழ்க்கை பாதியில ஓடட்டுமா? 99 வரும்போது எல்லாருக்குமே நீ கை விட்டுருவான். என்னால முடியாது, நீ அவ்வளவுதான் அப்படிமா. அந்த 99 தாண்டுகிற மனப்பான்மை இருக்குமானால் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தேவன், 42வது அதிகாரத்தை கொடுத்த தெய்வம்,
ஒரு புஸ்தகத்துக்கு முதல் அதிகாரம் இருக்குமானால் 42வது அதிகாரமும் இருந்தே ஆகணும். ஒரு முகவரை என்று ஒன்று இருக்குமானால் ஒரு முடிவுரை என்று இருக்கும். அவன் சகித்தான். அவனுடைய பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, தேவனுடைய செய்கையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னவர் 99 வரைக்கும் போராடி பார்த்து கை விட்டான். 100 என்கிற எண்ணோடு கர்த்தர் வந்தார். அவர் வரும்பொழுது 2 மடங்கோடு வருவாராம். 2 மடங்கோடு வருவார். ஆகவே 99 வருகிற வரைக்கும் இவனை கண்டு நாம் மிரளுகிற பிள்ளைகள் அல்ல. அப்படி நாம் தீர்மானம் எடுத்தால் 100ங்கிற நம்பர் நமக்கு வந்தே ஆகும். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை என்ன ப்ராப்ளத்தோட, என்ன பிரச்சனையோட தீரலையேன்ட்டு ஒருவேளை உட்கார்ந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே என்னால் இனி முடியாது, எனக்கு சகிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் தயவுசெய்து சொல்ல வேண்டாம். தேவன் நமக்கு பலன் கொடுத்து நம்மை தட்டி கொண்டு போகிறவர். கெத்செமனே தோட்டத்தில் வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழும்பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். 99 வரைக்கும் அவன் வந்துட்டான். கெத்செமனே தோட்டத்திலே காலி பண்ணணும்னு பார்த்தான், அதுக்கு முன்னாலேயே காலி பண்ணணும்னு பார்த்தான். கடைசியில் ஒருத்தன் கொண்டு வந்து பெயின் கில்லர் கொண்டு வந்து கொடுக்குறான், நீர் மரணத்தை ரிசீவார்க்கக்கூடாது. அவருடைய சீஷர்கள்லேயே ஒருத்தன் சொன்னான், நீர் மறிக்கக்கூடாதுன்ட்டு. அப்பாலே போ சாத்தானேன்னார். அங்கே வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறான். 68 வருவான், 74 வருவான், 83 வருவான், அப்புறம் 89 வருவான், அப்புறம் 95 வருவான், 98 வருவான், 99 வருவான். அப்பயாவது விட்டுருவியா உன் விசுவாச வாழ்க்கைய? அப்பயாவது விட்டுருவியா? அப்பயாவது தூஷிப்பியா? வேலியை பிடுங்கி பாரு, உம்மை தூஷிப்பானோ இல்லையோ பார்ப்போம். 99 வரைக்கும் போகிறான். வேலையை பிடுங்கணுன்னு அது ஒருவேளை 45 கூட 25 கூட இருக்கலாம். வேலையை பிடுங்கினா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், வாங்க 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 அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஒரு சின்ன உபத்திரவம் வந்துட்டாலே, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், பைபிளை தொட மாட்டேன் அப்படிமா 10-12 விழுகிறான். இவ்வளோ அமைதியா? எப்படியா 10-12 விழுகிற நீ எப்படி 99 வரைக்கும் தாக்கு பிடிப்ப? அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். 99 வரைக்கும் பிடிச்சிடறேன். 99 வர்ற வரைக்கும் எவனும் இருக்க மாட்டான்னு அவனுடைய அபிப்பிராயம். 99ங்கிற நம்பர் வருகிற வரைக்கும் இந்த ஜனங்கள் வீக்கு, பலவீனர்கள் இருக்க மாட்டாங்க. இவன் பொல்லாதவனா இருக்கான் பார்த்தீங்களா? அசுத்தாவி, துஷ்டன் அவன். ஆனால் உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உமது ஜனங்கள் மனப்பூர்வமாய் அலங்காரமான பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று போட்டிருக்குது. ஒரு ரெம்னன்ட், ஒரு கும்பல் ஆண்டவருக்காக நிற்கும். அந்த கும்பலில் நான் இருக்கணும், நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தேவனிடத்தில் சொல்லுங்கள், ஐயா இது சத்தியமான வார்த்தை, இது நான் நின்னே ஆவேன். அவன் என்ன 99 வரையும் கொண்டு போகிறதுக்கு போட்டுமே, நான் நிற்பேன். 100 நீர் இறங்கும்போது அவனுக்கு இருக்குது, அந்த கல்யாணம் அன்னைக்கு இருக்குது. அவன் ஒரு தட்டி என்னை 2 மடங்கு கொண்டு போவீங்கல்ல, அது வரைக்கும் நான் அதை பார்ப்பேன், தேவனுடைய கைகளை பார்ப்பேன். செத்து போனா சொல்கிற நீ மரித்து போவாயின்னு சொல்கிறியா? நீ பாதி வயசுலே செத்து போவேன்னு எவன்டா சொன்னது? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் போட்டிருக்கு. நாட் ஹாஃப்வே. தேவன் எனக்கென்று செய்து வைத்திருக்கிற சகலத்தை நான் பார்த்து, நான் அப்படித்தான் என் வாழ்க்கை அவருடைய கையில் முடியுமே ஒழிய இவன் நினைக்கிற மாதிரிலாம் முடிக்க தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ 1 தான் சொன்னவன், இப்போ 2 சொல்ல போகிறேன். யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் தான் நல்ல பிள்ளைங்க தானே? நல்ல பிள்ளைங்க இல்லையா? நல்ல பிள்ளைங்க தானே? என் ஆண்டவருக்கு கடைசியில் இப்படி காடியில் காளானை தோய்த்து கொடுப்பான்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஒவ்வொரு நாளும் பிதா செய்கிறத நான் பார்த்து நான் செய்கிறேன்னு யோவான் 5 சொல்லியிருக்கார் இல்லையா? நானா ஒன்றும் செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிலுவையில் என்ன நடக்கும்னு பிதா காட்டியிருக்க மாட்டார்? என்னுடைய அறிவின்படி நிச்சயமாக காட்டியிருப்பாருன்னு தெரியும். அப்போ இவருடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கும்னாக்க,
அதை ஏற்கனவே பார்த்துட்டு இணங்க கூடாதுன்னு ஒத்த காலில் நின்று வாழ்ந்திருப்பாருன்னு என்னுடைய அபிப்பிராயம். நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னதான் நடந்தாலும் பிரச்சனை இத்தோட நின்று போச்சு, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா சிரிச்சு சுகமா கிக்கின்னு இருப்போம்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் சோதனைக்காரன் வந்து சமாதானத்தை கெடுத்துருவான், சந்தோஷத்தை கெடுத்துருவான். அலர்ட்டா நம்ம எப்போதுமே இருக்க. அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அப்போ என் ஆண்டவர் எது வரைக்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்னா, அந்த லாஸ்ட் மினிட் மரண வேதனையை கூட அவன் தடுப்பான். அந்த ஒரு இடத்துல மனுஷனாக இருக்கிறபடினாலே ஒரு விருப்பம்னு ஒன்று வராதோ? கெத்செமனே தோட்டத்தில் ஒரு விருப்பம் வந்துச்சா இல்லையா? என்ன விருப்பம் வந்துச்சு? பாத்திரம் நீங்க என்ன விருப்பத்தில் ஜெபம் பண்ணார் இல்லையா? அப்ப சிலுவையில் அறையப்படும் போது காடியை கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே ஆண்டவரே, கொஞ்சம் அனுமதி கொடுங்க, இந்த ஒரே ஒரு தப்பு மாத்திரம் செஞ்சுட்டு வந்துடுறேன், 2 நாள் கழிச்சு கம்யூனியன் சர்வீஸ் கொடுக்க போறாங்க, அப்ப மன்னிப்பு கேட்டுறேன், அப்ப பரவாயில்ல ஆண்டவரே. நம்ம கேட்குற மாதிரி அவர் கேட்கல, ஒத்த கால நின்னாருனோ. அன்னைக்கு அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்கலன்னா இன்னைக்கு நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். திஸ் இஸ் நம்பர் 1. கேள்வி என்னன்னா, அவ்வளவு லாஸ்ட் மினிட் காரியத்தையே வெறுத்தார் என்று சொன்னால், பிறந்து வளர்ந்ததிலிருந்து நம்மை போல பாடுள்ளவராயிருந்து எத்தனை காரியத்தை வெறுத்து கொண்டே வந்திருப்பார். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல புரிஞ்சுதாங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் அதுக்கான பதிலையும் சொல்லிடணும். எந்த மினிட், லாஸ்ட் மினிட் வரைக்கும் தன்னைத்தான் வெறுத்தார்னா, பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற பருவத்தில் 33 வருஷம் உங்களை மாதிரி என்னை மாதிரி எத்தனை விருப்பங்கள் அவருக்கு இருந்திருக்கும், எத்தனை சோதனைகள் இருந்திருக்கும். அப்ப அது எதுக்குமே அவர் அனுபவிப்பதற்கு தன்னை இடம் கொடாமல் தன்னை தானே வெறுத்து 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 கடைசியில் பெயின் கில்லருக்கும் வெறுத்து மரணத்தை ருசி பார்த்து முடிந்தது எல்லாம்னு சொல்லி, அது நிமித்தம் இன்னைக்கு கல்வாரியில் பூத்த மலர்கள். நாம் கல்வாரியில் பூத்த மலர்கள்னா அவர் எப்படி தன்னைத்தானே வெறுத்து வந்திருப்பார். அதனால யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்காடா உங்களில் ஃபாலோ அப்போ என்னை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோ. எப்படி ஃபாலோ பண்ணணும்? நான் எப்படி வெறுத்து வந்தேனோ கடைசி வரைக்கும் என்னை பின்பற்றுகிறவன் அப்படியே வெறுத்துவான்ட்டார். விளங்குதா? திஸ் இஸ் த காஸ்பல் டிமாண்ட். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஹியர். இம்மைக்காக நாம் இருப்போம் பண்ணால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் போட்டிருக்கு. மகிமைக்கு நேராய் கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் வராவிட்டால் மகிமைன்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஃபாலோ மீனார். எப்படி ஃபாலோ பண்றது? நான் கடைசி வரைக்கும் என்னை வெறுத்து பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தது போல, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் யூ ரெடி சீஷர்களை பார்த்து தென் ஃபாலோ மீ, டேக் அப் யுவர் கிராஸ்னர். அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். டேக் அப் யுவர் கிராஸ்னர் என்னன்னு அதான் வாஸ்தவம். சிரேனே ஊரானாகிய அவன் ரோமர் இதுபடி நம்ம சிலுவையை நம்ம தான் சுமக்கணும். என்ன அர்த்தம்? நேற்று தான் எனக்கு வாழ்க்கையிலே தெரிஞ்சது, இதுக்கு முன்னால் எனக்கும் தெரியாது. உண்மையை சொல்கிறேன். கேன் யூ ப்ளீஸ் லுக் அட் மீ? அவருடைய சிலுவையை அவர் சுமக்கிறதுக்கு முன்னால் சீமோன் சுமந்தான். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் தானா? ஆமாவா இல்லையா? ஏன் நேரடியாக அவர்கிட்ட கொடுத்துருக்கிறது. அப்போ ஒரு காரியம் வெளிப்பட்டது. என்னன்னா, you cannot manufacture your own cross. You cannot manufacture your own cross. But if you manufacture, it is not God-given cross.
தேவன் கொடுத்த கிராஸாக இருக்காது, அது சிலுவையாக இருக்காது. நீ உன் சிலுவையை நீயே தயாரித்துக் கொள்வாயானால், எப்படி? உன் சிலுவையை நீயே தயாரித்துக் கொள்வாயானால், தேவன் கொடுத்ததல்ல, அதற்கு காரணம் நீதான். அதை சுமக்க தேவன் நமக்கு சொல்லவில்லை. ஆன் த வே ஆஃப் யுவர் லைஃப், போகையில், அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? போகையில். போகையில் ஒரு கிராஸ் கொடுக்கப்படுகிறது. சீமோன் சுமந்துட்டு வாரான், போகையில் கொடுக்கப்பட்டது. இன் யுவர் லைஃப் ஜர்னி, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ உண்டாக்கின சிலுவையை நீ சுமப்பாயானால் அது தேவன் அதை எடுத்துக்கொள்வதில்லை, அதற்கு பரிசு வருவதில்லை. போகையில் உனக்கு சிலுவை கொடுக்கப்படுமானால் அதை நீ சுமந்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். என்ன வெளிப்பாடாக இருந்தது எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி எனக்கு 28-30 வயசில் எனக்கு ஒரு பயங்கரமான சோதனை வருகிறது, குடும்ப சூழ்நிலை சோதனை வருகிறது. ஆனால் இந்த சோதனை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் வரும் என்று நான் நினைக்கலன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? நீங்களும் நானும் அப்படித்தானே சொல்லுவோம். கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழித்து ஒரு பெரிய சோதனை நம்மளை அடிக்குதுன்னா, ஒரு சூறாவளி அடிக்குதுன்னா, நம்ம உள்ள என்ன சொல்லும்? என்னாண்டவரே, நான் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் எனக்கு சோதனை வரலையே, நான் நினச்சேன்னா அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க? அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாண்டவரே அப்படின்ட்டு. அப்போ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அந்த நேரம் வரும்பொழுது அந்த சோதனை வருதா இல்லையா? அந்த கிருபை நமக்கு வருதா இல்லையா? அந்த வே நீ ஜேர்னியில் போகையில் உனக்கு கிராஸ் கொடுக்கப்படும். முன்னாலேயும் கொடுக்கப்படாது, செத்த பிறகும் கொடுக்கப்படாது. அந்த வே ஒன்னொன்னா எடுத்துட்டு தான் நீ சுமந்துட்டு தான் என் பின்னால் வா, இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வா. நீ இன்னைக்கு சிறு பிள்ளையா இருக்கும்போது உனக்கு ஒன்றுமே கொடுக்கப்படலை. ஒரு காலகட்டத்தில் நீ சுமக்கக்கூடிய ஒரு பருவத்தில் நீ வரும் பொழுது உனக்கு ஒரு சிலுவை அந்த வே ஆயத்தமாக இருக்கும். அது நீ உண்டாக்குனதல்ல, சீமோன் ஆயத்தம். எவனோ ஒருத்தன் கிராஸை செஞ்சான், எந்த ஒரு கார்பெண்டர் செஞ்சானோ தெரியல, அதை இவனை பார்த்து நீ சுமந்துட்டு வாடான்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் மேலே போட்டு விட்டார். லா படி, சட்டப்படி கொடுக்கப்பட்ட சிலுவையாய் இருக்க வேண்டும், நீ தயாரித்து கொண்டதாய் அல்ல. அப்படின்னா என்ன? தயாரித்து கொண்ட சிலுவைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வம்பில் போய் மாட்டி முழிச்சு சிறைச்சாலைக்கு போனால் நான் தயாரித்து கொண்ட சிலுவை. அடுத்த வீட்டு குடும்பத்தை கெடுத்தோன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் உதாரணங்கள் தான். தலையிடக்கூடாத காரியங்களில் தலையிட்டோன்னு வச்சுங்களேன், தலையிடக்கூடாத காரியங்களை தலையிட்டு திடீர்னு ஜெயிலுக்கு, கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டான். பிறகு ஜெயிலில் உட்காந்துட்டு நான் சிலுவையை சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யூ ஹவ் மேனுஃபேக்சர்டு யுவர் ஓன் கிராஸ். நீ செய்யாத குற்றத்துக்கு பழி உன்மேல் போடப்பட்டு பழி சுமத்துவார்களானால் அது உனக்கு ஒரு சிலுவை, கொடுக்கப்பட்ட சிலுவை, நீ தயாரித்து கொண்டதல்ல. நீ ஒரு ஏடிஎம் மிஷினை லூட்டி அடிச்சுட்டு நீ ஜெயிலுக்கு போனீன்னா அது சிலுவைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சத்திய பாதையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் பொழுது நமக்கு மேலே அபாண்டமான பழிகளை போட்டு நம்ம பேரை நார பண்ணி கெடுத்து போடுவார்களானால் அது நீ போகையில் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய சிலுவை. அதை நீ எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னார். அதற்கான பதிலை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கான பதில் நமக்கு கட்டாயம் உண்டு. ஆகவே சிலுவை இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. நீ சுமக்க வேண்டிய நாளில் அது உனக்கு கொடுக்கப்படும். இட்ஸ் a சேலஞ்ச். முதலாவது உனக்கு விருப்பம் இருக்கணும். ரெண்டாவது விருப்பம் இருந்தால் என் பின்னால் வா. பின்பற்றும் போது எப்படி பின்பற்றணும்? நான் எப்படி வெறுத்தேனோ அதான் அப்படி நீ வெறுத்து வா. அடுத்து நாலாவதாக, நீ மேனுஃபேக்சர் பண்ண சிலுவையை கொண்டு வராத. நீ வம்புல மாட்டிக்கிட்டு சிலுவை சுமக்கிறேன்னு சொல்லாத. நீ போகையில் நான் சிலுவையை அனுமதிப்பேன், அதை சுமந்து கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு உபத்திரவங்கள் வழியாக என்னை பின்பற்றி வா.
முடிவு பரியந்த நிலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 7 காஸ்பல் டிமாண்ட். 7 டிமாண்டுகளில் நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஒரு டிமாண்ட்லேயே கதையை முடிச்சிருவேனான்ட்டு. இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இந்த டிமாண்டுக்கு ஆர் யூ ரெடி டு சைன்? நான் ஏதோ சர்ச்சுக்கு வந்தால் நல்லா நடக்கும், நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ பூக்குன்ட்டு வந்தேன். திஸ் இஸ் தி காஸ்பல். நீ முடியாதுன்னு சொன்னால் அவர் அப்படியே போய் விடுகிறார். இது அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். தீர்மானம் எடுக்கிறதும் எடுக்காததும் எப்படி நம்ம கையில். அதனால் இப்போதைக்கு உங்களை விட்டுறேன், எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவோம். ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நல்லவர், நமக்கு போதுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்த வசனம் போதும், நம்ம கொடுத்த சபை போதும், பரலோகம் போதும். இதுக்கு மேலே எந்த கூத்தும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே எந்த கூத்து பண்ணியும் கடைசியில் பரலோகத்தை எந்த செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. போதும், ஆண்டவர்கிட்ட உட்காந்துருவோம். போகையில் கிராஸு கிடச்சதுன்னா தூக்கி சுமந்துட்டு போவோம், வேண்டான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு சில காரியங்கள் காஸ்பல் டிமாண்டை வைக்கிறார். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? பொதுமக்களை பார்த்து கேட்கல, சீஷர்களை பார்த்து கேட்குறார். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபாலோ மீ. நான் எனக்கு கதவு அடைபடாது, என் பின்னால் வருகிற உங்களுக்கும் கதவு என்ன செய்யாது. நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு கதவு திறக்காது. ஸோ கிறிஸ்து இல்லாமல் வாழ்வு இல்லை, பரலோகம் இல்லை. நம்பர் 1. 2வது, நீ என்னை பின்பற்றணுன்னா உன் இஷ்டப்படி நீ எதையும் செஞ்சுட்டு என் பின்னால் நீ வந்தினா லாய்க்கப்படாது. நான் கண்டிஷன் போட்டு வச்சுருக்கேன், இப்படி இருந்தால் நீ என் பின்னால் வரலாம்னு. அதுக்கு நீ ரெடியாக இருந்தா ஃபாலோ மீ. என்ன பண்ணணும்? நீ உன்னை வெறுக்கணும். உன்னோடு இருக்கிறவர்கள் என்னை காட்டிலும் முக்கியம்னு நீ சொல்வாயானால் நீ எனக்கு பாத்திரவனாக இருக்க மாட்டாய் என்றார். This is a straight word from Jesus. That's all. There is no compromise. ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறார், அவ்வளோதான். உங்களை விட்டுட்டு வந்தோமே, மார்க்கு 10:30 சொல்கிறாங்க, உங்களை விட்டுட்டு எல்லாமே நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் பீட்டர். நிலங்களை விட்டோம், நகையை விட்டோம், சொத்தை விட்டோம், அதை விட்டோம், இதை விட்டோம், பங்காளிகளை விட்டோம், எவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு இயேசு தான் வேணும்னு நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 100 இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே, இன்பங்களோடே அல்ல. இயேசு சொன்ன வார்த்தை கரெக்டாக அடிக்கிறார்ல. யாரையும் பிரியப்படுத்த பேசினாரோ? இவன் மூஞ்சி சுழிச்சுட்டு போயிடுவானே, இவனுக்கு கட்டப்பை கெட்டு போகுமே அப்படின்னு நான் சொன்னார். அப்படி சொல்லவே இல்லை. துன்பங்களோட 100 வீடுகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள், மறுமையில் நித்திய ஜீவன் அடைவான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க கையெழுத்து போட்டவங்க. நம்மால் அப்படி இருக்க முடியுமா? நான் நியாயாதிபதி அல்ல, நமக்கு நாமே நியாய தீர்ப்பு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு ரெடி என்று சொல்லுகிறவர்கள் பரலோகம் தானாய் திறக்கு. அல்லேலூயா. இது தேவையா தேவை இல்லையான்னு நீங்க இப்போ சொல்லுங்க. ப்ளீஸ் டெல் மீ. இந்த உபதேசம், இந்த இயேசு ராஜா சொன்ன வார்த்தை தேவையா? சரி, இது பைபிளில் உள்ளது பேசினதா இல்லை கதை கட்டினதா? நீங்களே சொல்லுங்க. அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிறது நம்ம கரெக்டாக எடுத்துருவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. நீ காண்கிற உலகம் பொய்யானது, நீ காண்கிற ஆட்டம் பாட்டங்கள் பொய்யானது, நீ காண்கிற இன்பங்கள் சின்ன இன்பங்கள், சிற்றின்பங்கள். பேரின்பம் வரும் பொழுது இந்த சிற்றின்பம் ஒழியும், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆகவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடாதே. சபைக்கு தேவையான ஒரு காரியத்தை என் ஆண்டவர் காஸ்பல் டேர்ம்ஸ் எழுதி கொடுத்தார். கையெழுத்து போட மனசாக இருந்தால் கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டவர்கள் அது என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் இதெல்லாம் கண்டிஷன். நான் கடைசி காலை அந்த மயக்க மருந்து வர்றது, அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நான் அனுபவிக்காம மரணத்தை ருசி பார்த்தேன் உங்களுக்காக. அந்த அளவுக்கு நான் என்னை வெறுத்தேன், பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை பின்பற்றுகிற நீயும்
அதே பேட்டர்னில் வர விருப்பமானால் யூ கேன் ஃபாலோ மீ. ஒருத்தன் நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னான். ஐ எம் சாரின்னு அவரும் போயிட்டார். The same Jesus is the same yesterday, today and forever. இந்த ராஜாதி ராஜா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சொட்டு ஒரு துளி மணல் கூட நம்மை காப்பாற்ற வராது. அந்த வாலிப தம்பியுடைய பணம் அவனை காப்பாற்றல. அழியாத ஆத்மாவை அழிவுக்குள்ள கொண்டு போச்சு. அழிந்து போகிற பணம் தானால் அழிந்து போச்சு. ஆண்டவர் நான் ஏன் உனக்கு ஆஸ்திகளை கொடுத்தேன், நான் ஏன் உனக்கு தாளந்துகளை கொடுத்தேன், நான் ஏன் உனக்கு சுகத்தை கொடுத்தேன், நான் ஏன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன், உனக்கு கொடுத்ததை வைத்து நான் பயன்படுத்த நீ திரும்பி என் கையில் ஒப்பு கொடுப்பாய் என்கிற தைரியத்தோடு கொடுத்தேன். நீயோ எனக்குரியது என்று எடுத்துக்கொண்டாய். ஆகையினால் அதுவே உன் ஆத்மாவை அழித்தது. அப்படியானால் தேவ சித்தத்தை செய்வது எவ்வளவு மிக முக்கியம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டிருக்குமானால் ஒரு 2 செகண்ட் அர்ப்பணிப்பு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. வாலிப செல்வங்கள் அர்ப்பணிக்கலாம், வயோதிபர்கள் அர்ப்பணிக்கலாம். தெய்வமே, இதுவரைக்கும் லைஃப் எப்படியாவது தாறுமாறா போச்சுன்னா என் தெய்வனே நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பான்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு ஒன்றும் நஷ்டமடைய போகிறதில்ல. வாலிப செல்வங்கள் சொல்லலாம், புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்களே. இனி நான் என்னுடையவன் அல்ல, இனி உமக்கு தான். இதுக்கு ஒரு ப்ரீச்சரை கூட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாலிப கூட்டத்தை வச்சு யாரையாவது வச்சு பேச வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவரை காட்டிலும் வேறு யாரும் பேசக்கூடிய நல்லவர்கள் உலகத்தில் கிடையாது. அவருடைய வார்த்தையே நமக்கு போதும். அர்ப்பணிச்சிட்டோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளோ ஒரு சுத்திகரிப்பு, எவ்வளோ ஒரு நடுக்கம், எவ்வளோ ஒரு தீர்மானங்கள், எவ்வளோ ஒரு கர்த்தாவே, நாங்கள் உங்கள் பின்னால் வந்தால் உங்களுக்கு கதவு திறந்துடும். டபக்குன்னு நாங்களும் திறந்த கதவுக்குள்ளே போயிடுவோம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்படும். தேங்க்யூ லார்ட். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாள் மறக்க முடியாத நாள். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் எங்களை போஷித்து அனுப்புகிறீர். ஐயா, என்ன சொல்லுவோம், என்ன சொல்லி உம்மை துதிக்க முடியும்? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மதுரம். சிலுவையில் நீர் பட்ட பாடுகள், கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்தது அதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். ஆண்டவரே, மரணத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் ருசி பார்க்க கூடாது என்று தடுத்தான். ஆனால் அவன் கொடுக்கிற அந்த சுகத்தை தேவன் வெறுத்தார். அது வெறுத்தது நிமித்தம் இன்று அப்பா நாங்கள் இங்கே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அப்ப என்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள் நீங்களும் இப்படித்தான் என்று சொல்லி போனார். அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்லவில்லை. அந்த பணக்கார தம்பியோடு எவ்வளோ அழகாய் பேசி வாசல்களை திறந்தீர். ஆனால் முடிவில் அவன் மகிமையிலே சேர முடியவில்லை. அதையும் எங்களுக்கு காட்டினீர். அப்பா நன்றிப்பா. வந்த உடைய பிள்ளைகளோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை எச்சரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். போகையில் உனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்படும் உன் வாழ்க்கையில், அதை ஏற்றுக்கொள். ஆனால் சிலுவை நீ சம்பாதித்து உன் தலைமேல் போட்டுக்கொள்ளாதே. அந்நிய காரியங்களில் தலையிட்டு அசுத்தங்களுக்குள்ளாக போய் மாட்டி முழிச்சு உன் சிலுவையை சுமந்து கொண்டு வராதே. உன் போகையில் உனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டால் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வா. முறுமுறுக்காதே, ஜனங்களை திட்டாதே, முறுமுறுக்காதே. ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லாதே. இப்பொழுது உனக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். உன் கண்கள் திறக்கப்பட்டது, கிளீனாய் புரிந்து கொண்டாய். அதன்படி செயல்பட்டு வா, பரலோகம் உனக்கு கட்டாயம் திறக்கும் என்று சொல்லுகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு நன்றி பலி செலுத்தலாமா? எங்களோடு பேசுங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனை தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும்
நம் அனைவரோடும் நம்முடைய மகாராஜா சிலுவைக்கு சென்று நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்ததன் நிமித்தம் இன்று நாம் நம்மை பரலோக பாக்கியத்தை தந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. உங்களோடு கர்த்தர் கூட இருந்து அல்லேலூயா அவரை பின்பற்றி கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து மகிமையிலே சேர்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.